All are welcome to the great success meet December 2024. நம்ம ரீசெண்டாக நேற்று தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. சக்ஸஸ் மீட் எப்பவுமே நம்ம 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு தான் வைப்போம். இந்த வாட்டி வந்து டிஎன் செட்டுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி சக்ஸஸ் ஆனவங்களும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்ன்றதுனால தான் இது ரொம்ப ஷார்ப்பாக. ஏன்னா காலையில் வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் 1:30 வரைக்கும். ஸோ 1 ஹவரில் 2:30க்கு ஏன்னா நான் பேச போகிறதுல நீங்கள் தான் பேச போகிறீங்க. அதனால் சடனாக வந்து பிளான் பண்ணது தான் அந்த சக்ஸஸ் மீட்டு. ஸோ நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இப்போ கூட நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது மதுரையிலேருந்து மேம் கால் பண்ணி நான் குவாலிஃபை ஆகிட்டேன் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் எத்தனை கவுண்டிங் எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல. இப்போதைக்கு வரைக்கும் நம்ம எக்ஸாக்ட் கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 15 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க இது வரைக்கும். பட் இன்னும் சில பேர் இன்னும் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் முடிஞ்சிட்டு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தேன், அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக எக்ஸாம் வந்து உடனே வைக்க மாட்டாங்க, டிசம்பரில் வைக்க மாட்டாங்க, ஜனவரி இல்லை பிப்ரவரியில் தான் வைப்பாங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா டிசம்பரே எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் எக்ஸாம் அவ்வளோ ஷார்ட்டில் வச்சாலும் நம்ம ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் கிளாஸ் ஆரம்பித்தோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எக்ஸாம். ஸோ அதுவும் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல. ஏன்னா நாங்க நினைச்சுட்டு பொறுமையா தான் போனோம். பட் இந்த லாஸ்ட் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல தான் எக்ஸாம் டேட் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நவம்பருக்கு இந்த டிசம்பர்ல எக்ஸாம் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அப்பதான் ரஷ் அப் பண்ணோம். ரொம்ப மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு கிளாஸ். பட் அந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்றது தான் பெரிய விஷயம். அதாவது சக்ஸஸ்ன்றது பெரிய விஷயம். ஆனா அந்த ஷார்ட் பீரியட்லயே இவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆனது மிகப்பெரிய விஷயம். முக்கியமா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் குவாலிஃபை. அட்மிஷன் மொத்தமே 12 பேர் தான். அதுல 2 பேர் குவாலிஃபை, கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து வந்து பார்த்தோன்னா பிஹெச்டி அதில் குவாலிஃபை இருக்காங்க. அது எனக்கு வந்து அது பெரிய ஷாக்கிங். ஏன்னா நான் கூட இங்கிலீஷில் இருக்கிறத 12 பேரில் 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டு 6 பேர் பிஹெச்னா அது பெருசு. ஏன்னா பாதி ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமாக ரிசோர்ஸ் பர்சனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அனுப்பிரியா மேம், புவனேஸ்வரி மேம் 2 பேருக்குமே வந்து ஆசிரியர் அகாடமி சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இதுக்கெல்லாம் முக்கியமான பில்லர் வந்து ரிசோர்ஸ் பர்சன்ஸ், முக்கியமாக தீபா மேம். அதுதான் இங்கேயே நான் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஆல் ரெஜிஸ்டர் நெட் ஆஸ்பிரன்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களை சொல்லணும், நீங்க இல்லைன்னா அகாடமி இல்லை. அடுத்தது ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் லைக் தீபா மேம், மனோபிரியா மேம், வித்யா மேம், காயத்ரி மேம் அண்ட் அதர்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி சில பேர் நம்மளுக்கு நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் வந்து இந்த நேரத்தில் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆகணும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் பாஸ் ஆகிறதில்ல. காரணம் நிறைய விஷயங்கள், நம்மளோட சூழல்கள் காரணமாக இருக்கலாம், நம்ம ப்ரிப்பரேஷனில் அந்த டைமில் இருக்கிற லேகிங்காக இருக்கலாம், இல்லை ரீகாலிங்கில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். நிறைய ஃபேக்டர்ஸ், சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் மட்டும் கிடையாது. ஆனால் அத்தனை ஃபேக்டர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னா அதனால தான் நம்ம அதை வந்து பெருசாக கொண்டாடுறோம். சக்ஸஸ் ஆனவங்களை கொண்டாடுறது அதே டைமில் தோல்வி அடைஞ்சவங்க நீங்கள் வந்து தோல்வி அப்படின்றத நீங்கள் நினைக்க தேவையில்ல. அது சக்ஸஸோடைய அடுத்த ஒரு கிட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வெற்றியோட பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, அடுத்தது வெற்றி தான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா தோல்வின்றது தோல்வி கிடையாது, அது சக்ஸஸ் டிலே அப்படின்றத தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். உங்களுக்கு டிலே ஆயிருக்கு, இந்த வாட்டி இல்லை அடுத்த வாட்டி அப்படின்ட்டு. ஸோ அதனால் வெற்றி அடைஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிரியர் அகாடமி சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நேரத்தில் பேசுறது எப்பவுமே தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய ஷேரிங்ஸை பண்ணணும். ஏன்னா அது வந்து அதை தான் நான் சொல்கிறேன். இதை நம்ம யூடியூப்பில் பார்க்குறவங்க அடுத்தது அவங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க இல்லையா. ஏன்னா நேற்று கேத்ரி மேம் சொல்லும்போது என் கண்ணில் தண்ணி தானாக வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் அழுதுட்டே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் அப்போ சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பாஸ் ஆவீங்கன்ட்டு. அது நான் அவங்களுக்கு மட்டும் சொல்ல, அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொன்னேன். அதே மாதிரி நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பாஸ் ஆவாங்க. மேப்பிள் மேம் தொடர்ந்து பயணிக்கிறவங்க. நான் ஏன் இவங்களாம் சொல்கிறேன்னா, இவங்க ரொம்ப காலமாக எங்கள் கூட இருந்து அந்த ஜேர்னியில் வந்து தளராம முயற்சி பண்ணிட்டே இருந்து ஜெயிச்சவங்க. ஸோ அதனால அது எல்லாருமே தான். இவங்கெல்லாம் ஃபியூ ரொம்ப மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பிரியா மேமா இருக்கட்டும் திருவண்ணாமலையிலேருந்து. ஸோ இன்னும் நான் எல்லாருமே இன்னைக்கு குவாலிஃபை ஆனவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கேத்ரி மேம், நீங்க ஃப்ரீ இருக்கீங்களா? கேத்ரி மேம் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். கண்டிப்பா. ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அதர்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? மேம் கிளியரா இருக்கு. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னோட நேம் வந்து கேத்ரின் லௌரா. சார் சொல்லியிருப்பாரு. சார் என்னைய ஃபர்ஸ்டே பேச சொன்னதால என்ன ஆக்சுவலா பாஸ் பண்ணதால எதுவும் பேச முடியல அப்படின்லாம் இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய வழி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாலாம் இந்த மொமெண்ட்டை வந்து என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல. அதுதான் வந்து 100% ட்ரூத்து.
அ எனக்கு எனக்கு என்னோட ஜேர்னில நான் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து, இன்னும் நெறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து இதுல ஷேர் பண்ணிக்க நெனைக்குவாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணாலும், எவ்ளோ ஷார்ட்டா நான் சீக்கிரமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்க எல்லாருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 116 பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருமே நம்ப ஆசிரியர் அகாடமி ஃபேமிலி அப்படின்னு நெனச்சு, கண்டிப்பா என்னைய நம்ப எல்லாருமே பாண்டியன் சார், வெண்ணிலா மேமுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். அந்த ஃபேமிலியா இருந்து நெனச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் இன்னைக்கு இப்போ உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் அப்படின்னா, இந்த 112 பேரும் கண்டிப்பா பாஸ் பண்ணவங்க தவிர்த்து, அவங்கவங்க இதுலயும் கொஞ்சம் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. மத்தவங்களுக்கு சார் சொன்ன மாரி 2 மார்க்ஸு, 4 மார்க்ஸு, 6, 8 இது போல கிட்டக போயிட்டு ஆ பாஸ் பண்ண முடியாம போனவங்க, எல்லாருக்கும் இது கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஷேர் பண்ற ஒரு விஷயம். உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றத நம்பி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ எவ்ளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. இது கண்டிப்பா வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்டின்னா, அது பாண்டியன் சாருக்கு தான். ஏன்னா எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஆ ஃபர்ஸ்ட்டு 2020ல சார். 20 அந்த கோவிட் பீரியட்ல தான் நீங்க வந்து இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 மெம்பர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சாரோட அகாடமில ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருக்கிறவங்களே நெறைய பேர் இன்னும் அந்த ஜேர்னில இன்னும் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்காங்க. அ எனக்கு இன்னுமே ஆனா அதெல்லாம் வருத்தம் தான் சார். ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ண பேட்ச்சு, ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்தவங்க, அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி நெறைய பேர் பாஸ் பண்ணிட்டு வெளிய போயிட்டாங்க. நம்ப இன்னும் பாஸ் பண்ணல அப்டின்ற வருத்தம். ஏன்னா சார் வந்து நம்பி குடுப்பாரு. கிளாஸ் வந்து யார் வேணாலும் எடுங்க அப்டின்னு சொல்ட்டு குடுப்பாரு. ஆனா வாலண்டியரா நாங்க ஒரு 10 பேர் எதுக்குனாலும் வந்து நின்னுடுவோம். ஆ எந்த கிளாஸ்னாலும் நீங்க சொல்றீங்களா சார்? எடுக்குறோம் சார். எவ்ளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டியும் கண்டிப்பா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டா வந்து சொல்லிடுவோம். அப்டிலாம் இருந்தும் பாஸ் பண்ணல. இதுவே குவாலிஃபை ஆயிட்டு போயிட்டு கிளாஸ் எடுத்தா அது வேற. குவாலிஃபை பண்ணாம ஒரு தடவையும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நெனச்சுட்டு, பாஸ் பண்ண முடியாத போனது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆக்சுவலா இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து ஒரு 3 எக்ஸாம்க்கு முன்னாடியே வந்து கெடைச்சிருக்க வேண்டியது. அ அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா இது வந்து உங்க எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறது என்னன்னா, கடல்ல வந்து முக்காவாசி நீந்தி வந்துட்டோம். க கொஞ்சம் அப்படி தாண்டி வந்துட்டா கரைய போய் தொட போறோம். அவ்வளோதான். நம்ப முடிக்க போற ஆம்பிஷனு நம்ம தொட போற ஜர்னி வந்துருச்சு. எண்டுக்கு வந்துருச்சு. இதுவே நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜு. அப்பா ஸ்டார்ட் பண்ணல. இது ரொம்ப கஷ்டம் போல. கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உள்ள போனா அது ஒரு பெரிய கடலு. எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்கணும். அல்காரிதம்ஸ் நெறைய இருக்கும். புரோகிராமிங்லாம் கத்துக்கணும். எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். நெட் எக்ஸாம்ல போயிட்டு என்ன நம்ம படிச்சோமோ, அத அப்படியே அவன் கேட்க போறதில்ல. நம்ம என்ன படிச்சோமோ, அத எடுத்துட்டு போய் அங்க அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இது முக்கியமான விஷயம். அதனால ஸ்டார்ட்டிங்ல இருந்தா கூட விட்டுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்ப அத தான் சொல்ல வரேன். ஸ்டார்ட்டிங்ல இருந்தா கூட ஒரு 2 ஒரு ஒரு சப்ஜெக்ட் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப டஃப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்டின்னா கூட விட்டுடலாம். நம்ப எல்லாருமே இதுல இருக்கிற எல்லாருமே முக்காவாசி கடல நீந்தி வந்துட்டோம். வந்துட்ட பிறகு கரைய போய் கிட்ட தான் தொட போறோம். அதனால அதிலிருந்து பேக் என்னைக்குமே போகறதுக்கு நெனைக்காதீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் எடுத்துக்கிட்டது டஃப்ஃபுக்கே டஃப் குடுக்கணும். கஷ்டத்துக்கு நம்ப கஷ்டத்த குடுக்கணும். அதுதான் அப்டின்றது என்னோட மோட்டிவு. அதே மாரி தான் நீங்களும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, 166 எடுத்திருந்தேன் சார் நானு. 172 கட் ஆஃப். நான் மட்டும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேரு எல்லாருமே 166 தான் எடுத்திருந்தோம். நாங்க யாருமே எங்களால பாஸ் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதுக்காக துவண்டு போயிடல. மறுபடியும் அப்ளை பண்ணோம். மறுபடியும் போயிட்டு எழுதணும். இப்போ வந்து இந்த டைம் வந்து 168 எடுத்திருக்கேன். 156 கட் ஆஃப். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஐ அம் ஹேப்பி அபௌட் திஸ். இந்த தருணத்தில ஃபர்ஸ்ட்டு வந்து பாண்டியன் சாருக்கு நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க் பண்றேன். சார் நீங்க எப்பனாலும் கேத்ரின் மேம் நீங்க கிளாஸ் எடுக்கணும், இல்ல எதுனாலும் நீங்க குடுக்கணும்னா, நான் அத நீங்க வந்து எப்படி கேட்கணும்னு கூட யோசிக்க கூடாது சார். கண்டிப்பா என்கிட்ட நீங்க எப்பனாலும் அ ஒரு ஃபோன் அடிச்சுருங்க, இல்லன்னா ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நான் எப்பனாலும் உங்களுக்கு ரெடியா இருக்கேன் சார்.
அதான் நான் தேங்க் யூ பண்ற மேம். ஒரு தேங்க் யூ. ஒரு பெரிய கடமையா நான் நினைக்கிறேன் உங்க 2 பேருக்கும். கண்டிப்பா, வெண்ணிலா கண்டிப்பா. மேம்க்கும், பாண்டியன் சாருக்கும். அ டிபிஎம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அந்த நார்மலைசேஷன்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் ஒண்ணுமே தெரியல. அந்த லெஃப்ட், ரைட், மிடில் எடுத்து போடுறதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட்டிங்ல மேம் சொல்லி தராங்க வெண்ணிலா மேம். ஆனா அதெல்லாம் பொறுமையா அவங்க அளவுக்குலாம் சார் கண்டிப்பா யாராலயும் பொறுமையாலாம் அந்த சப்ஜெக்ட்ட டீச் பண்ணவே முடியாது. டிபிஎம்எஸ்னா அது வெண்ணிலா மேம் தான் அப்படின்றது என்னைக்குமே வந்து நான் மறக்கவே மாட்டேன். வெண்ணிலா மேம் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. தீபா மேம். ஆமா. தீபா மேம்க்கு ஒரு பெரிய, பெரிய, பெரிய தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ஏன்னு தெரியல எனக்கு அது ஃப்ரெண்ட்ஸ் இத நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். எப்பவுமே ப்ளீஸ் இத மைனஸா எடுத்துக்க வேண்டாம். இது என்னோட மைனஸு அதனால ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா நீங்க பாசிட்டிவாவே எடுத்துக்கோங்க. இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும், மேக்ஸும் எனக்கு எனக்கு அது வராதுன்றது இல்ல. வரும். ஆனா டைம் எடுத்துரும். ஒரு முறை நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். போயிட்டு உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கண்டிப்பா எல்லா சம்மும் தெரியும். கண்டிப்பா இத போட்டு ஆன்ஸர் வந்தே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் உட்காந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க ஃபிரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்ல வரேன். எல்லா நெட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அங்க போய் நம்ப வந்து இத கண்டிப்பா வர வச்சே ஆவணும். இத செஞ்சே ஆவணும்னு அங்க நம்மள ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும், அதுக்கு டைம் எடுக்குது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அத ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போறத தான் நம்ம பார்க்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றது. ஆனா சொல்ல பார்த்தீங்கன்னா, தீபா மேம் மாரி மேத்ஸுக்கு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கும், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க்கும் கண்டிப்பா வேற யார் எடுத்தாலும் அந்த அளவுக்குலாம் வந்து எஃபோர்ட் போட்டு ம் எந்தெந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லி தர முடியுமோ, அந்த அளவுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. தீபா மேம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மேத்ஸுக்குன்னு இல்ல. Thank you, Catherine மேத்ஸ ma'am. தாண்டி அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டும் கூட, க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. நாங்க ரொம்ப க்ளோஸ்டா பழகுவோம். அதே மாரி நாங்கலாம் ஒண்ணா சேர்ந்து படிச்சிருக்கோம். எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர். இது எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதனால உங்கள எப்பவுமே நான் நெனச்சு பார்க்குறேன் தீபா மேம். அப்புறம் வந்து So மனோபிரியா happy, மேம். Catherine ma'am. I'm so மனோபிரியா happy. மேம் இல்ல. ஆ லீபா லீபா மனோபிரியா மேம். அவங்க தானே சார் அது? எல்லா ஆமா, ஆமா. அவங்க தான். அ அவங்க தான். அவங்க அ தான். அவங்க அவங்க சார் அவங்க அவங்க அப்படியே கன்டின்யூ பண்ண சொல்லுங்க சார். அதுதான் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்க நடத்துனது அந்த ஸ்லைட மட்டும் ஒரு தடவ ஃபுல்லும் கோ த்ரூ பண்ணிட்டு, பார்த்துட்டு போனாலே போதும். வேற எதுவுமே வேண்டாம். அப்படின்றது தான் என்னோட மனோபிரியா மேம் ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் உங்களுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 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 இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெட் எக்ஸாம் வந்து இப்போ கால்ஃபர் வந்திருக்கு அப்படின்னா, தயவுசெய்து ஸ்டார்ட்டிங்லயும் பண்ணாதீங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட்னா இன்னைக்கு பண்ணாதீங்க. ஏன்னா, இதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் கண்டிப்பா அதுல ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுல நான் எவ்ளோ சஃபர் ஆனேன் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். ஏன்னா, கொஞ்சம் மிடில்ல இல்லன்னா ம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2, 3 டேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நியர் பைல உங்களுக்கு வந்து சென்டர் கிடைக்கும். அதால நான் ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன். அதனால சொல்றேன். ஒரு தடவ நான் பெங்களூர் போய் எழுதியிருக்கேன். பெங்களூர்லலாம் ஒரு தடவ தூக்கி போட்டாங்க. மார்னிங் வந்து 2:00 பஸ் ஏறி, அப்புறமா போய் ரீச் பண்ணி, அது யாருமே இல்ல. நான் மட்டும் தனியா தான் போனேன். அ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். நம்மளால அது கொஸ்டின்ஸ் எவ்வளோதான் ஈஸியா இருந்தாலும், நம்மளால அத போயிட்டு ஈஸியாலாம் அங்க வந்து நம்மளால அத ஃபேஸ் பண்ண முடியாதுன்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு முறை 2 டைம்ஸ் சென்னை போய் எழுதியிருக்கேன். இதெல்லாம் லாஸ்ட் டைம்ல தூக்கி போட்டுட்டாங்க லாங் டிஸ்டன்ஸு. அப்புறம் போன முறைக்கு முந்தின முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சார் எழுதிட்டு வந்ததும் கால் பண்றாரு பாண்டியன் சார். "அ சார் நான் நல்லா பண்ணியிருக்கேன் சார். இந்த முறைய நான் கிளியர் பண்ருவேன் சார்" அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அந்த முறை ஃப்ரெண்ட்ஸ் நான் 20 கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன காரணம்னா, இத நானு எப்படி சொல்றது? லீபா மேம் சொல்றா மாரி, ஜெயிச்சுட்டு சொன்னா தான் இந்த உலகம் நம்பும். அப்பதான் கேக்கும் அப்படின்ற மாரி, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தா, கண்டிப்பா யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இப்ப நானு 100% ஷூரா சொல்றேன். இதெல்லாம் கண்டிப்பா தடையா இருக்கும். நீங்க சீக்கிரமா அந்த சென்டருக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. ஏன் 20 கொஸ்டின்ஸ் விட்டுட்டேன்னா, அந்த முறை தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த அ கையில இருக்கிற ரிங்க மட்டும் போட்டுட்டு போயிட்டேன். அதுவும் ரைட் சைட்ல. மவுஸ் மூவ் பண்ற ஹேண்ட் அது.
அதுல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த விரல்ல மட்டும் புடிச்சு செல்லோ டேப்ப புடிச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டாங்க. ஸ்டிப் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணவே முடியல. அங்க போயிட்டு மவுஸ் மூவ் பண்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மவுஸ் மூவ் பண்ணி எல்லா ஆன்ஸரையும் பண்ணேன். ஆனா, அப்பயும் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. லாஸ்ட்டா 20 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே டைமும் முடிஞ்சிருச்சு. 20 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நம்ம நெனச்சாலும் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே. சரி அப்படி இருந்தும் நல்லா பண்ணியிருக்கோம். இதுலயே பாஸ் பண்ருவோம் அப்படின்னு நெனச்சுட்டு தான் வந்தேன். இது இது எதுக்கு ஷேர் பண்றேன்னா, அ எப்படி சொல்றது? நம்ம சீக்கிரமா சென்டருக்கு போயிடணும். நம்ம போய் எழுதுற சென்டரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இது எல்லா விஷயமும் இருக்கு. என்விரான்மென்ட்டுமே இருக்கு. அதுவும் முக்கியமான காரணம் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேயே சென்டர் போட்டிருந்தாங்க. மார்னிங் எழுந்தேன். இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, காலையிலயே அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு ஒரு தடவ அப்படியே ரிலாக்ஸ்டா இருந்துட்டு, எதுவுமே பார்க்கல. சைலன்ட்டா விட்டுட்டேன். நடக்கிறது நடக்கட்டும். எதுவும் நம்ம பண்ண வேண்டாம். நமக்கு என்ன தெரியுதோ, அத போயிட்டு அங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிலாக்ஸ்டா இருங்க. போறதுக்கு முன்னாடிலாம் எல்லாத்தையும் ஒரு தடவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்து பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஆ அங்க போயிடுங்க. ரிலாக்ஸா போயிட்டு முன்னாடி 1 ஹவர் முன்னாடியே போயிட்டு சென்டருக்கு போயிட்டு, உள்ள சிஸ்டம்லயே போயிட்டு ரிலாக்ஸா 1 மணி நேரம் உட்காந்துக்கோங்க. மெடிடேஷன் மாரி. இல்ல நமக்கு எந்த தெய்வத்த புடிச்சிருக்கோ, உங்களுக்கு யார ரொம்ப புடிச்சிருக்கோ, அவங்கள நெனச்சு பாத்துக்கங்க. அ உ உண்மைய சொல்லப்போனா எனக்கு அப்படியே அந்த என்டயர் எக்ஸாம் ஃபுல்லா அந்த பாண்டியன் சாரும், வெண்ணிலா மேமும் என் ஃப்ரெண்ட்ஸு இவங்கலாம் தான் ஞாபகம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு முக்கியமா சார் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ரமேஷ் சாரு, அப்புறம் காயத்ரி மேமு, மகேஸ்வரி மேமு, கலா மேமு, கலைவாணி மேம் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. பேரையே நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இவங்க எல்லாருமே எனக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டா இருந்தவங்க. அவங்களுக்கு என்னைக்குமே நானும் கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன். அவங்க கிளியர் பண்ற வரைக்கும் நானும் விடுறதா இல்ல. கண்டிப்பா நான் டிராவல் பண்ணி அவங்க கூட போக தான் போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குரூப்ல இருக்கிற நெட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, கண்டிப்பா நான் செய்றேன். அதனால நம்ம போய் எழுத போற ஒர்க் என்விரான்மென்ட்டும் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டா இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். நானே ரொம்ப நேரம் பேசியிருந்துட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் அ டை டைமும் இல்ல. சீக்கிரமா நெறைய பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் பாண்டியன் சார். இன்னும் நெறைய இருக்கு. இவ்ளோ ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டா எமோஷனல் ஆகக்கூடாது. எதுவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு, அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அ ஏன்னா, என்னால வந்து சந்தோஷமாலாம் உண்மையா பாண்டியன் சார் என்னால சந்தோஷமா நான் பாஸ் பண்ணிட்டேன். அ நான் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிலாம் என்னால ஷேர் பண்ணவே முடியல. அ உள்ள அவ்ளோ வந்து வலி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, அதனால தான் உங்களுக்கு வெற்றி வந்து ரொம்ப பெருசா தெரியுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அததான் நான் அடிக்கடி சொல்வேன். வலி யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வெற்றி பெருசா இருக்கும்ன்ட்டு. அதனால இந்த வெற்றி அதனால தான் நான் உங்கள முதல்ல பேச சொன்னது காரணமும். ஏன்னா, எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு அழுதுருக்கீங்க அப்டின்ட்டு. அதனால முக்கியமா என்னன்னா, இப்ப உடனே இல்ல நீங்க எடுத்த உடனே பாஸ் ஆயிட்டீங்கன்னா, அந்த சந்தோஷம் உங்களுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆமா. ஆரம்பிச்சு எழுத உடனே ஆனா, நீங்க நெறைய இடத்துல இழந்து அதனால தான் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டே இருக்கும்போது கண்டிப்பா வெற்றின்றது வந்து நம்மளுக்கு அப்போ கிடைக்கிற வெற்றி வந்து எல்லா வெற்றியோட பெருசா இருக்கும். உங்களால பேச முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி நீங்க நேத்து போதும் பேசும்போதே அதாவது பாஸ் ஆயிட்டையும் அழுது தான் சொன்னீங்க. ஃபெயில் ஆனதையும் அழுதுன்னு தான் சொன்னீங்க. ஸோ அதனால அதுதான் உண்மையானது எமோஷன்ஸ். ஸோ அதனால தேங்க் யூ சோ மச் ஃபார் நெறைய விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வந்து நான் திரும்பவுமே வந்து ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்க உங்கள வந்து நான் இது எடுங்க, லாஸ்ட் டேஸ் நீங்க எடுங்க, இது எடுங்கன்னா நீங்க எல்லாத்தையும் எடுப்பீங்க. அதனால எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அதே மாரி இப்ப இருக்கிற நெட் பேட்ச்க்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் அந்த மாரி இல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சண்டேல ஒரு கிளாஸ், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் அந்த மாரி குடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், கண்டிப்பா. தொடர்ந்து பயணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா சார். லாஸ்ட்டா இது மட்டும் சொல்லிர்றேன் சார். சொல்லுங்க மேம். கண்டிப்பா சார். இன்னொன்னு என்னன்னா, நான் நான் பார்த்தது நெறைய வந்து கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியும். பாண்டியன் சார் எல்லா கிளாஸ்லயும் எடுத்ததையே தான் மறுபடியும் எடுத்துட்டு இருக்காரு. நெறைய கான்செப்ட் நமக்கு தெரியும். அது தவிர்த்து நீங்க என்னன்னா, அ நெறைய வந்து பிஒய்க்யூஎஸ் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பண்றது இல்லாம ஃபைனலா என்ன சொல்லணும்னா, இந்த எக்ஸாம்க்கு போய் கூட, சார் இப்ப சொல்றேன் சார், எக்ஸாக்ட்டா இந்த கொஸ்டின்க்கு இதுதான் ஆன்ஸர்ன்லாம் தெரியல. ஆனா, ம், ம். பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அதுதான் முக்கியம். நான் என்ன எலிமினேஷன் சொல்றேன்னா மெத்தட் போங்க. கரெக்ட். அதுதான் எலிமினேஷன் தான் அதுதான் முக்கியமான அங்க மெத்தட். ஒர்க் ஆகும். ம். எலிமினேஷன் இது வராதுன்னு பண்ணிட்டீங்கன்னா, எது வரும்ன்றத முடிவு பண்ணிடலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் உண்மை. அதுதான் நல்ல டெக்னிக்கும் கூட. ஆ அதுதான் சார். ஏன்னா அது ஒண்ணே ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே போதும். நெறைய பேர் இந்த 2 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 4 இது மாரி டிஜிட்ல ஃபெயில் ஆகுறவங்க எல்லாருக்குமே அதுதான் வந்து இன்ஸ்பிரேஷனே.
அங்க போயிட்டு எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதும். தயவு செய்து கொஸ்டின பார்த்துட்டு இதுக்கு எது ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு அங்க போய் சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன், சஜஷன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதுதான் அப்படின்றது ஃபைனலா நான் அத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஆல். எஸ்பெஷலி பாண்டியன் சார், வெனிலா மேம், லீபா மனோபிரியா மேம் அண்ட் தீபா மேம் and my dear beloved friends, all net aspirants, all the best for your upcoming net exam. Do well, all the best. I will be with you in for the Asriyar Academy always. Thank you all. Thank you so Thank much. you, Wonderful Catherine ma'am. sharing. Yeah, thank you so much. நான் இதுக்கப்புறம் மியூட்ல நீங்க போட்டுக்கிறேன் சார். ஆமா இதுக்கப்புறம் நீங்க யார் ஃப்ரீயா இருக்கீங்க, யார் ரெடியா இருக்கீங்க நீங்க பேசலாம். இதுக்கப்புறம் நீங்க யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ யூ கேன் ஷேர் யுவர் வியூஸ். ஐயா வணக்கங்கய்யா. நான் சிவகாசில இருந்து முத்துமாரி பேசுறேங்கய்யா. மேம் வணக்கம் மேம். ஐயா உங்களுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா. நன்றி மேடம், நன்றி. எனக்கு ஆங்கிலமே எனக்கு சரிவர வரவே வராதுங்கய்யா. எனக்கு அந்த சரி. தீபா மேம், இங்கிலீஷ் எடுக்கிற மேம், எல்லா மேமுக்கும் வந்து எனக்கு எல்லாருக்குமே என்னோட சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கங்களோட சேர்ந்து சொல்லிடுறேன் நான். ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க வகுப்பு வந்து. அதை விட உங்களுடைய பரந்த உள்ளமும் எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒன்றுங்கய்யா. எனக்கு நன்றி அமௌண்ட் மேம். கட்ட முடியலைங்கவும் எனக்கு அத வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணது, செஞ்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியலங்கய்யா. நான் தமிழ் கண்டிப்பா உங்களோட தான் ஸ்லைட்ல இருக்கு பாருங்க. உங்களுடைய மார்க் முத்துமாரி தமிழ் நீங்க உங்களுடைய ஸ்கோர் எல்லாமே 160. உங்களோட ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல வந்து குவாலிஃபைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அது வந்து நீங்க அது வந்து நான் அதாவது தமிழ் ரொம்ப கஷ்டம் தான். நீங்க சொல்ற மாதிரி நாங்க இங்கிலீஷ்ல அந்த பேக்ஸ் தீபா சொல்றேன் பேக்ஸா இருக்கட்டும் இல்ல ஐசிடியா இருக்கட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க அதெல்லாம் அதை படிச்சு நீங்க குவாலிஃபை கண்டிப்பா ஆகுறது கண்டிப்பாங்க. மிகப்பெரிய எனக்கு விஷயம். அதாங்க எனக்கு ஆங்கிலம் வராது. ஆனாலும் எனக்கு எளிமைப்படுத்தி சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மிக்க எனக்கு நன்றி. அவ்வளவு அருமையான மார்க்கு நல்லாவும் எடுத்திருந்தேன். நல்ல மதிப்பெண்ங்க எனக்கு. இதுவே ஆமா நல்ல எனக்கு மதிப்பெண் போதுமான எடுத்திருக்கீங்க. ஒன்று. கண்டிப்பா ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 300க்கு 160 மிகப்பெரிய மார்க் எடுத்திருக்கீங்க. குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ரொம்ப கண்டிப்பாங்க. மகிழ்ச்சி. அது எங்களுக்கு அதுக்கு ஆசிரியர் வந்து அகாடமி சார்பா நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எல்லாரோடைய உதவினால தான் என்னால முடிஞ்சதுங்கய்யா. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. அத நான் சொல்லணும். வெண்ணிலா மேம்க்கும் சொல்லணும். தீபா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு மேக்ஸ் நல்லா தெரியும். பட் மிகவும் எளிமையா எனக்கு வந்து டயத்துல என்னால மேக்ஸ் நல்லா போட்டிருந்தேங்கய்யா. இதுல கண்டிப்பா. எக்ஸாம்ல ரொம்ப நல்லா ரொம்ப போட்டிருந்தேன். ரொம்ப அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. மேம். தேங்க் யூ சோ ரொம்ப மச். மகிழ்ச்சி. உங்களோட நல்லது மேம். பயிற்சியும் நல்லது மேம். முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. 2 வருஷம் மேம். 2 வருஷம் காலேஜுக்கு ரிலீவ் ஆகி உட்கார்ந்து படிச்சேன் மேம் நானு. அதுதான் உங்களோட ஆனா ஹார்ட் ஒர்க், உங்களோட முயற்சி தான். கண்டிப்பா, கண்டிப்பா. ஹார்ட் ஒர்க் இருக்கு. இருந்தாலும் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் முக்கியமா. ஏன்னா இங்கிலீஷ்ல தான் எனக்கு மார்க் அளவுக்கு அதிகமா போகும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் எனக்கு தெரியாது. எப்படி பேசிக்கே எனக்கு தெரியாது நிஜமா. போன தடவ பேசிக் என்னன்னு தெரிஞ்சுச்சு. இந்த தடவ எப்படி அடிக்கணும்னு சொல்லிக் குடுத்துட்டீங்க. அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில ஒரு தொடக்கத்த உருவாக்கிட்டீங்க எனக்கு. ரொம்ப நன்றி. கண்டிப்பா அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. கண்டிப்பா நீங்க இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும். கண்டிப்பா உங்களுக்கு நாங்க மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கடவுளை வேண்டிக்கிறோம். இன்னும் நீங்க வந்து அடுத்தடுத்து வர டிஆர்பி எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிட்டு நீங்க ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் ஆகணும். இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கண்டிப்பா தருவோம். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த கண்டிப்பாங்க. ஷேரிங்க்கு வந்து கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. எங்களுக்கு நன்றி அம்மா, நன்றி. அடுத்து நன்றி. வேற நன்றி. வணக்கம் சார். வணக்கம். சார் நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். வெரி குட். நான் உங்க எல்லாரோடைய ஏஜ்டு பர்சன். பரவாயில்ல மேம். கிட்டத்தட்ட மேட்டர் இல்ல. ராதிகா மேம், 2008 சோ ஹாப்பி, வெரி ஹாப்பி. மேம் நீங்க நனவு இருக்குதா உங்களுக்கு? கண்டிப்பா. ஆக்சுவலி நான் எனக்கு வந்துட்டு இதுல வரல, குரூப்ல வரல. இப்ப வந்துட்டு நீங்க அந்த லிஸ்ட்ல ஹாய்ன்னு சொல்லும்போது நான் பேர் பார்த்துட்டு ஷாக்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ராதிகா மேம் தான் யூசுவலா நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். ராதிகா மேம், ராதிகா ஆமா மேம். மேம். அதுக்காண்டியே வர்றது. எப்போ நம்ம பேர சொல்லுவாங்கன்னு ஃபர்ஸ்டா ஆன்சர் அனுப்புறது. இது நான் 2008ல இருந்து நிறைய தடவை எழுதிட்டேன் மேம். சும்மா தான் போய் எழுதுவேன். ஏன்னா எதுவுமே சிலபஸ் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஓகே, எப்போ ஓகே. வந்து இப்ப புதுசா உள்ளவங்க எல்லாம் பாஸ் ஆகி காலேஜுக்குள்ள வந்து நம்ம ஸ்டூடெண்டே பாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ நம்ம இன்னும் பாஸ் ஆகலையேன்ட்டு. அப்பதான் தீபா மேம் கிளாஸ் நான் யூடியூப்ல பார்த்தேன்.
ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கிளாஸ் எப்படி எடுக்காங்கிறது கூட எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? வாவ்! இது எந்த அகாடமிலயும் பண்ண மாட்டாங்களே! ஏன்னா எனக்கு ப்ரேயரு, காடு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரஸ்டடா. ஸோ ப்ரேயர் பண்ணிட்டு தொடங்கணும் அப்படின்னு அதுல இம்ப்ரெஸ் ஆகி நான் அகாடமிக்குள்ள நுழைஞ்சேன். உண்மையிலே அதான். படிக்கணும்னு கூட நினைக்கல. மேம் வந்து நல்லா எடுக்காங்களே, இது ஒரு நல்லா கொண்டு போறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சின்ன பிள்ளை மாரி ஆயிட்டேன். அவங்க ஒரு கணக்கு சொன்னா எப்படி ஃபாஸ்ட்டா எனக்கு டைப்பிங்கும் வராது. ஆனா ஃபாஸ்ட்டா போட்டுருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிஹெச்டிக்கு மட்டும் தான் குவாலிஃபைடு. அப்புறம் தான் இங்கிலீஷ் எடுப்பீங்களான்னு சார்ட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் சார் பத்தி சொல்லணும்னா, சார்ட்ட பேசவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அம் கிளாஸ் வந்து நல்லா எடுப்பாங்க. ஏன்னா, இவ்வளோ எளிமையா எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தான் தெரியும். நல்லா இன்ட்ரஸ்டடா இருக்கும். பட் என்னன்னா, ஆன்சர் சொல்ல பயமா இருக்கும். ஆம், அப்படி கொஞ்ச நாள் மேம் கிளாஸ்ல மட்டும் தான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். இவங்க கிளாஸ்ல பயமா இருக்கும். ஆனா, அவங்க சார் வந்து எல்லார் பேரையும் வாசிச்சு சொல்லுவாங்கல்ல, அது அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருந்துச்சு. இப்படி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம். சார் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இரக்க குணம். அவங்க வந்து நான் அப்ப வந்து கத்துட்டு இருக்கேன். ஃபீஸ் ரிடக்ஷன் ஆகட்டும், நான் வந்து உண்மையிலே எந்த அகாடமி அப்படி கிடையாது. எந்த அகாடமியும் அப்படி கிடையாது. ஃபீஸ் விவரத்துல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் ஃபீஸ் கம்மியான ஃபீஸ்ல அவங்க சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அப்ப கூட அவங்க வீட்டு வேலை அதெல்லாம் நெறைய இருக்கும். இங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருமல் கூட வரும். ஆனா அவங்க கன்டினியூஸா எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ என்னால புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. அவங்க எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க மத்தவங்களுடைய முன்னேற்றத்துல அப்படின்னு. ஸோ இது நெறையா அப்புறம் வந்து லிபா மேம் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனுக்கு அவங்க தான். அப்படி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. 2வது அவங்களுடைய ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒரு தியரிய மாதிரி கிளாஸா நடத்திட்டு கொஸ்டின் கேட்கிறது ஒரு ஸ்டைல். இவங்க வந்து கொஸ்டின் கேட்கறதுக்காகவே அது வந்து கொஸ்டின் மாடல்லே சொல்லிக் குடுப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து இந்த தடவ எப்படி சொல்லிக் குடுத்தாங்கன்னா, எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் டெக்னிக். அவ்வளோ டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டேன். பூரா நான் எனக்கு பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைகளு. ஆனா நான் வீட்ல செவுரு பூரா ஒட்டி, அத எல்லாமே சார்ட்டு அது கிழிச்சு, இது கிழிச்சு பிஎட்ல பண்ணாததெல்லாம் இப்ப பண்ணி, அ எங்க போனாலும் சமையல் பண்ணும்போதும் அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் அவங்க டெக்னிக். இதெல்லாம் சக்சஸ் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா பண்ணும்போதே பிஹெச்டி குவாலிஃபைடு. செகண்ட் டைம் பண்ணும்போது இப்போ நான் 186 வாங்கியிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. மேத்ஸ் அவ்வளவு ஈஸி. இது எல்லாம் எப்படி ஈஸி? ஏன்னா ரொம்ப நான் சிக்கு சார். எனக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம், 18 வருஷமா சுகரு. எனக்கு வந்து அப்படி ஒரு கண்ல ப்ராப்ளம். எல்லாமே ப்ராப்ளம். நான் படிக்க முடியாது. எனக்கு மறந்துரும். எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நான் சோர்ந்து போய் இருந்தேன். பிராக்டிஸ் பெர்ஃபெக்ட் மேன். இந்த வார்த்தை வந்து தீபா மேமும் சொன்னாங்க. நீங்களும் சொன்னீங்க. நெறைய பேரு அது மாரி ஏஜ் வந்து இஸ் நாட் அ மேட்டர் அப்படின்னு எங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்தவங்க. இதெல்லாம் வந்து எங்கள புவனேஸ்வரி மேம், அனுப்ரியா மேம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருமே அ வயசுல ரொம்ப குறைவா இருந்தாலும், உங்களுடைய மனசு உங்களுக்கு ரொம்ப பெருசு. அதே மாதிரி உங்களுக்கு டேலண்ட்டும் ரொம்ப நெறையா. இன்டெலெக்சுவலாவும், ஒரு ஹியூமன் பீயிங்காவும் எல்லாருமே இது சக்சஸ்க்கு காரணமே அகாடமி, ஆசிரியர் அகாடமி இன்னும் நெறைய சக்சஸ் ஆகும். அதுக்கு காரணம் அந்த டீம். இந்த டீம் வந்து ரொம்ப பெஸ்ட் டீம். ஸோ ம ஒரு மனிதாபிமானம் இருக்குது. அவங்களுடைய அந்த எளிமை இருக்குது. எல்லாரையும் அ அரவணைச்சு எல்லார் பேரையும் சொல்லி, அத வந்து ரொம்ப 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 கைண்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். அ சார் தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். நீங்க சொல்லும்போது தேங்க்யூ எனக்கு ரொம்ப ராதிகா மேம். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஏன்னா, நீங்க இத்தன ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க. நீங்க இவ்வளோ பெரிய சக்சஸ் அடையறதுக்கு. இந்த டைம்ல ஆமா. இவ்வளோ பிரச்சனை நடுவுல. ஏன்னா, வெற்றி அடையறது பெருசு கிடையாது. ஆனா, இவ்வளோ தடைகளையும் தாண்டி, இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வெற்றி அடையறது தான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வகையில நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு நாங்க ஒரு காரணமா இருக்கும்போது, எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்களுடைய ஆமா வெற்றி வந்து சார். இந்த 186 நான் 50 வயசுல பெற்றிருக்கேன்.
அடே அப்பா! அது மேம் மிகப்பெரிய அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். 186 இல்ல நீங்க சொல்லும் போதுதான் அந்த வயதே தெரியுது. ஆமா. ஆனா ஆக்சுவலி இவங்க பாத்தீங்கன்னா நான் மேத்ஸ்ல ஏதாவது சொன்னா டிஏல ஏதாவது சொன்னா முதல் ஆளா வருவாங்க. ஆ, மேம் இது ஓகே ஓகே நானும் ஃப்ரெண்ட்ஸ் மேம் ராதிகா மேம் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப அவங்க வயசு சொல்லிதான் எனக்கே தெரியுது. எக்ஸலென்ட் மேம், எக்ஸலென்ட். நீங்க எங்களுக்கு சூப்பர். பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமா ரியலி கிரேட். ரொம்ப கிரேட் மேம். இது ஒரு சாதாரண தேங்க்ஸ் வெற்றி இல்ல, சார். மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த இவ்ளோ ஏஜ்ல நீங்க உட்கார்ந்து அவ்வளவு பிரச்சனை நடுவுல படிச்சு இப்படி பாஸ் ஆயிருக்கீங்கன்னும் போது, அது கேட்கும்போது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா ஆமா இந்த சார். வெற்றி செவுரு பூரா எல்லாம் ஒட்டிட்டேன் சார். எல்லாம் ஒட்டி மேம் அதனாலதான் சொன்ன உடனே செஞ்சிருவேன். அதுதான் உங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆமா சார். தேங்க்ஸ் ரொம்ப சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்ஸ். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க் இப்ப யூ எங்க மேம். காலேஜ்ல எல்லாருமே பிள்ளைகள் கூட ரொம்ப சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் கங்க்ராச்சுலேஷன். நான் இந்த ஆசிரியர் அகாடமி தானே போய் சொல்லிட்டு இருப்பேன். தேங்க் யூ சோ மச் மேம். நான் அதான் சொல்றேனே, உங்கள போல நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு வந்து சேரது நாங்க செஞ்ச பாக்கியம். தேங்க் யூ சோ கண்டிப்பா மச். நான் கண்டிப்பா. தேங்க்ஸ். தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் சார். யூ மேம். தேங்க் யூ. குட் அடுத்து வேற ஆஃப்டர்நூன் சார். எஸ் பிரியா மேம். குட் சார். ஆஃப்டர்நூன் மேம். பிரியா மேம். சொல்லுங்க மேம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் சார். நான் பிரியா திருவண்ணாமலையில இருந்து. நான் சாரோட ஓல்டு ஆஸ்பைரண்ட். ஆசிரியர் அகாடமிக்கு முன்னாடி என்கேபின்னு இருந்தது. ஸோ அப்பத்துல ஆமா. இருந்தே நான் சார் கிட்ட எஸ் சார். அப்பத்துல இருந்தே நான் சார் கிட்ட படிச்சிட்டு இருக்கேன். இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா என்னோட கொலீக்ஸ் பாஸ் ஆனாங்க. பட் எனக்கு வந்து 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்ன்னு எனக்கு குறைஞ்சது. ஸோ என்ன மிஸ்டேக் பண்றேன், அவங்க பண்றாங்க, அப்ப நான் ஏதோ மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு பார்த்து நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து கொஷின்ஸ்ல இது ஆன்சர்னா ஏன் இது ஆன்சர், மீதி 3 ஏன் ஆன்சர் இல்ல அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனோட நான் தனியா நோட் போட்டு சப்ஜெக்ட் வைஸ் எழுத ஆரம்பிச்சேன் சார். ஸோ வெரி குட் அப்படி வெரி குட். பண்ணதுதான். அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஒரு 2 இயர்ஸ் பேக்ல என்ன பண்ணேன்னா அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சரை நான் ஃபைண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். லாஸ்ட் இயர் 2 ஆன்சர் எலிமினேட் பண்ணி அடுத்து 2 ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணுவேன். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண இப்ப எனக்கு கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ற அளவுக்கு நான் இப்ப வந்திருக்கேன்னா என்னன்னா ப்ராக்டிஸ் தான் சார். ப்ராக்டிஸ் மேக் த கண்டிப்பா. பெர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து உண்மையான வார்த்தை. அது நான் ப்ராக்டிக்கலா நேத்து நான் அதோட ரிசல்ட்டை நான் பார்த்தேன். வெரி குட். கண்டிப்பா. நீங்களும் நல்ல ஹார்ட் ஒர்க். ஏன்னா திருவண்ணாமலையில இருந்து அது ஜாயின் பண்ணுங்க. இப்ப நான் ஒவ்வொரு டைமும் இப்ப ரிசல்ட் வரும்போது அதுல இருந்து 2 பேர் பாஸ் ஆயிட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்த வாட்டி நீங்களும் பாஸ் ஆயிருக்கீங்க. இன்னொரு மேம் பாஸ் ஏன்னா ஆயிருக்காங்க. லாஸ்ட் டைம் என்னது 160 ஜஸ்ட் அஸ்வினி மேம் பிஹெச்டி பாஸ் மட்டும் ஆயிருக்காங்க. வந்திருந்தது. எஸ் சார். நீங்க ம். சொன்னீங்க நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் நீங்களும் வருவீங்க அப்படின்னு. உங்க வாய் முகூர்த்தம் ஏத்த மாதிரி ஹார்ட் ஒர்க் சார். ஹார்ட் ஒர்க் அண்ட் பிராக்டிஸ் இது 2 இருந்தாலே போதும் சார். இது 2 இருந்தாலே கண்டிப்பா. கண்டிப்பா. அதே மாதிரி உங்க கிளாஸஸ் எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த மோட்டிவேஷன் வரும் இல்லைங்க சார். ம். யூஜிசி நெட் பாஸ்டு ஒரு சர்டிபிகேட் ஒரு பொண்ணு ஷோ பண்ற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. ஆமா. அது நான் என்ன மனோபிரியா சார். பண்ணேன்னா லாஸ்ட் எக்ஸாம் அப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். இது நம்ம பாஸ் ஆயிட்டு நான் ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்ட்டு. ஆமா, நான் உங்க அதே ஸ்டேட்டஸ் மாதிரி பார்த்தேன். சிவகார்த்திகேயனோட அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல சார். ஜெயிச்சவன் ம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னாதான் கேட்கும், எது சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு. அந்த 2 ம். கோட்ஸுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். நம்மளும் ஒரு நாள் வந்து கம்பல்சரி இது பாஸ் ஆயிட்டு ஸ்டேட்டஸ் போடணும். நேத்து ரிசல்ட் பார்த்த உடனே என்னையும் மீறி அழுக தாங்கல. அந்த அந்த ஸ்டேட்டஸ் நான் யூஜிசி நெட் பாஸ்டு அப்படின்னு நான் போடும்போது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நான் சக்சஸ் மீட்ல பேசணும், என் பேர் சொல்லணும்ன்றதுலாம் என்னோட கனவு சார். வெரி குட். நிச்சயமா உங்க கங்க்ராச்சுலேஷன் உங்க பிரியா அந்த மேம். கனவு அந்த கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ கனவும் மேம். உங்களோட உழைப்பும் உங்களுடைய அந்த அந்த எண்ணமும் கண்டிப்பா வெற்றியை கொடுத்திருக்கு. அதுதான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க அதே மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது என்னாலையும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் நீங்க தந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல பாஸ் ஆவாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நானுமே எனக்கு திருவண்ணாமலைன்னா பக்கம்ன்றதுனால எப்பவுமே திருவண்ணாமலைனாலுமே கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா கேட்டாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி கொடுங்க அப்படி ஃபீஸ் பரவாயில்ல கம்மியா கொடுங்க அப்படி சொல்லுவேன். அந்த வகையில ரொம்ப சந்தோஷம் பிரியா மேம். அண்ட் சார் காட் லாஸ்ட் பிளஸ் யூ. டைம் நம்ம பிஹெச்டி பாஸ் ஆயிட்டு கேட்டதப்ப கூட நீங்க பாதி ஃபீஸ்னாலும் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க ஜாயின் ஆகுங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேங்க்யூ என்ன பொறுத்த தேங்க்யூ. வரைக்கும் எல்லாருமே குவாலிஃபை ஆகணும். அது முக்கியமா திருவண்ணாமலை, விழுப்புரம் இவங்கெல்லாம் குவாலிஃபை ஆகல எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அந்த வகையில ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் குவாலிஃபை ஆகுறது. நிச்சயமா நீங்க அடுத்தடுத்து காலேஜ் டிஆர்பி அதெல்லாம் குவாலிஃபை ஆயிட்டு நீங்க அந்த கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றது நீங்க என்னைக்குமே அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும்ன்றது நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறோம். காட் பிளஸ் யூ மேம். தேங்க்யூ சோ மச் சார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கீங்க மேம். ஹலோ சார், நான் கஸ்தூரி. மேம் ஆமா கஸ்தூரி மேம் அடுத்தது திருவண்ணாமலை.
ஃப்ரம் கஸ்தூரி மேம். Yes, எஸ் sir. சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். Sir, good afternoon to all. குட் ஆஃப்டர்நூன். சார் சார் நான் லாஸ்ட் இயர் சக்சஸ் மீட்ல தான் இதே மாதிரி நான் பார்த்துருந்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு அது அப்புறம் தீபா மேம் கிளாஸ், உங்க கிளாஸ் இதெல்லாமே யூடியூப்ல பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி அப்பவே நான் முடிவு பண்ணேன் சார் இங்க ஜாயின் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ நீங்க கால்ல சொன்னீங்க நீங்க நம்பி ஜாயின் பண்ணுமா, கண்டிப்பா உன்னை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. சார் அது அந்த அந்த ஒரு வார்த்தையே வந்து என்ன ஃபுல்லா வந்து நம்ப வச்சது சார். வெரி குட். அந்த நம்பிக்கையில தான் சார் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உடனே எக்ஸாம் வந்துருச்சு 3 மந்த்ஸ்லயே. ஆமா. அதுக்கு முன்னாடி நான் 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். அப்போ உடனே 3 மந்த்ஸ்ல எக்ஸாம் வந்தப்போ இப்ப நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் சார். 3 மந்த்ஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட். நம்ம படிக்கிறோம், எஃபர்ட் போடுறோம், கிளியர் ஆனா ஹாப்பி, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போறோம். இதுக்காக எந்த இடத்துலயும் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. அது மட்டும் மைண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸோட டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காக மார்னிங்கும் கொண்டு வந்துருச்சீங்க, அப்புறம் ஈவினிங்கும் கொண்டு வந்து 4 ஹவர்ஸ் எடுத்தீங்க சார். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அப்புறம் உங்களுடைய மார்னிங் ப்ரேயர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் உண்மையாவே நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையாவே கண்ணை மூடி ப்ரே பண்ணுவேன் சார். எல்லா கிளாஸ்லயுமே ப்ரே பண்ணிட்டு தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவேன். வெரி குட். உங்களோட ரெகுலர் கிளாஸ்ல தான் சார் நான் அட்டென்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ் அதுவும் அது ரெண்டுமே அட்டென்ட் பண்ணிருந்தேன் சார் லாஸ்ட் இயர். கண்டிப்பா மேம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது மட்டும் தான் சார் ஃபாலோ பண்ணேன். எல்லா வெரி குட். சப்ஜெக்ட்டுமே படிக்க வேண்டாம், தேவையில்லாதது எல்லாமே விட்டுட்டு தேவையானதை மட்டும் ஃபோக்கஸ்டா படிங்க, அதை கரெக்டா கிளியரா படிங்க அப்படின்னு சொல்லுவீங்க சார். அதை நான் இந்த கண்டிப்பா. வாட்டி கண்டிப்பா ஃபாலோ பண்ணேன் சார். அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படி எடுத்துட்டோம்னா ஒரு ஹலோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கஸ்தூரி மேம். ஹலோ சார், இப்ப கேக்குது கேக்குதா மேம். சார்? கேக்குது மேம். ஓகே சார், நெட்வொர்க் ப்ராப்ளம் சார், சாரி சார். ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், அந்த 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணேன் சார். அப்புறமா நான் நிறைய வெண்ணிலா மேம் தான் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன் சார். எனக்கு இந்த ஆன்சர் கீ வேணும், இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கூட பார்க்காம 11 o'clock 11:30 12 o'clockலாம் மேடம்க்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் சார். ஆனா அவங்க எல்லா டைமும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சார். அதே போல அவங்க அனுப்புவாங்க. அவங்களுக்கு நான் சாரியும் சொல்லிக்கிறேன், இந்த டைம்ல தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பா மேம். நிச்சயமா. ஏன்னா உங்களுடைய இந்த இப்ப நீங்க சொல்லும்போது அவங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க இல்லைன்னா இங்க அகாடமியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஷீ இஸ் எஸ் பேக் சார், போன் ஆஃப் எஸ் ஷீ இஸ் த பேக் போன் ஆஃப். லாஸ்ட் எக்ஸாம்க்கு அந்த லாஸ்ட் 10 days எல்லாமே நான் ரொம்ப வெண்ணிலா மேம் டார்ச்சர் பண்ணிட்டேன் சார். எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும், இந்த ஆன்சர் கீ வேணும் மேம் சொல்லிட்டு. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. நீங்க அந்த ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஹார்ட் ஒர்க். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சார் எல்லாருமே வந்து நிறைய டைம் வந்து படிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த முதல் முயற்சியிலே எஸ் சார், அதுக்கப்புறம் வெற்றி அடையுதுன்றது வந்து நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ஸா எஸ் சார், படிச்சிருக்கீங்க, அதை கரெக்டா ரீகால் பண்ணிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எஸ் அந்த ஒரு சார். சீக்ரெட் வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும். நிச்சயமா உங்களோட வெற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இருக்கும். நிச்சயமா நீங்க மேலும் மேலும் வெற்றி கண்டிப்பா சார். அடையணும்னு எப்பயுமே நாங்க வேண்டிக்கிறோம். தொடர்ந்து பயணிங்க. உங்களுக்கு நான் அதுதான் சொல்றேன், அடுத்து காலேஜ் டிஆர்பி எல்லாத்தையும் குவாலிஃபை ஆகுங்க. எஸ் சார், ஏன்னா நீங்க எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு சார். இன்னும் சின்ன வயசு தானே, இன்னும் நீங்க நிறைய சாதிக்கலாம். ஓகேவா? எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ கண்டிப்பா சார். தேங்க்யூ ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் மச் சார். அப்புறம் தீபா தேங்க்யூ. மேம், மனோபிரியா சொல்லுங்க. மேம், வித்யா மேம், இவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் தீபா இல்லாம மேம் நம்ம ஒண்ணும் கிளாஸ்ல கிடையாது. எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவா இருப்பேன் சார். ஏன்னா மேம் என் பேர் சொல்லணும், என் பேர் சொல்லணும், அவங்க சொல்றதே வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் சார். அதுக்காகவே கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா பண்ணிட்டு யார் போடுறதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருப்பேன் சார். வெரி குட் வெரி குட். அவங்க கங்க்ராச்சுலேஷன் கிளாஸ்ல கஸ்தூரி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கப்புறம் நீங்க தேங்க்யூ ஸோ சொன்ன மச். எக்ஸாம் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். எலிமினேஷன் ஆப்ஷன், டைம் கன்சியூமிங், இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா நீங்க சொன்ன எல்லா டிப்ஸும் தான் சார் ரீசன். கண்டிப்பா மேம், ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தேங்க்யூ மகிழ்ச்சி. ஸோ மச் உங்களுடைய சார். வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது கண்டிப்பா வந்து எஸ் சார். இது என்னைக்குமே நானும் வந்து ஆமா. சொல்லுங்க நானும் மேம். திருவண்ணாமலை மாவட்டம் தான் சார் நேட்டிவ். அதுதான் எனக்கு இப்பதான் தெரியும். அது நேத்து சொல்லும் போதுதான் தெரியும். எனக்கு எல்லாருமே தெரியாது. எஸ் சார், நான் ஏன்னா எஸ் நம்மளுக்கு சார், இப்ப கொஞ்ச நாளாவே அகாடமில வந்து நிறைய ஸ்ட்ரென்த்னா மேடம் தான் ஃபுல்லா அட்மிஷனும் பாக்குறாங்க. அதனால எஸ் அவங்களுக்கு சார். எல்லாரும் இப்ப இன்னும் இல்ல, எல்லா நம்பரும் அவங்க கிட்ட தான் இருக்கும். என்கிட்ட நம்பர் கூட இருக்காது. அதனால நான் என்னன்னா ஓகே நீங்க சார்,
எனக்கு என்னன்னா இவங்க பிரியா மேம், அப்புறம் இதுக்கு முன்னாடி இவங்க இருப்பாங்க. யாரு அவங்களே என்கிட்ட பேசியிருப்பாங்க. பிரியா மேம் கம்மன் ஓகே காலேஜ்ல, சாந்தி மேம். ஓகே ஓகே சார். இப்ப லாஸ்டா இன்னொருத்தங்க குவாலிஃபை ஆனாங்க. ஓகே சார். அவங்க எல்லாருமே நம்ம கிட்ட என்கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்க நிறைய மேம் கிட்ட தான் கேட்டிருக்கீங்களா? ஆனா நீங்க ஆமா திருவண்ணாமலைன்றது சார். எனக்கு தெரியல. நீங்க இப்பதான் சொல்லும் போது, ஓ நீங்களும் திருவண்ணாமலை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு ரெண்டு, ஏன்னா நீங்களும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க திருவண்ணாமலைன்னும் போது ஆமா எனக்கு ரொம்ப சார். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒண்ணு பண்ணணும் சார். கண்டிப்பா மேம். எங்க மதர் இன்லாவும் உங்களோட கிளாஸ வந்து பாப்பாங்க சார். ஏன்னா மார்னிங் டைம்ல அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க. நான் இந்த பக்கம் உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் சார். ஓகே அவங்க ஓகே. வந்து உங்களோட அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், அந்த வே ஆஃப் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுது மேம். ஆமா, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க உங்களுடைய இந்த மாதிரி வெற்றிகளை பதிவு பண்ணும்போது நாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டீச்சிங் அப்படின்னு மட்டும்தான் தோணுது. எஸ் மேம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கஸ்தூரி மேம், உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் அவங்க ஆகுது. எனிவே ஆமா. ரொம்ப எஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஷேரிங். நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அதாவது நீங்க சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்க இன்னும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா உங்களுடைய வெற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். ஆசிரியர் அகாடமியில் இருக்க எல்லா ஸ்டாஃபுக்குமே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ ஓகே மச் சார். மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற இருக்கீங்களா மேம்? சார் கே புவனேஸ்வரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேம் புவனேஸ்வரி மேம், வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். வாய்ஸும் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் புவனேஸ்வரி மேம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க மேம். எஸ் சார். டிசம்பர் 23 எழுதினேன் சார். ஃபர்ஸ்ட் அந்த அட்டெம்ப்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எழுதும்போது அந்த அட்டெம்ப்ட்ல 2 கொஸ்டின் மட்டும் போயிடுச்சு. ஸோ அகைன் வந்து பார்க்கும்போது எனக்கு கண்டென்ட் வந்து இருந்துச்சு. பட் ரோட் மேப் வந்து பிரச்சனையா இருந்தது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி மேம், உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ சார். இப்ப அதை கேக்குது, சொல்லுங்க மேம். அதுதான் சார். இப்ப நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு படிச்சிருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு ரோட் மேப் வந்து கரெக்டா தெரியல சார். ஜஸ்ட் ஓகே. இப்படி சர்ச் யூடியூப்ல பார்க்கும்போது தான் ஆசிரியர் அகாடமியோட அந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 வீடியோ, அந்த ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தேன் சார். சரி அப்பவே ஓகே. முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, அடுத்தது சேர்ந்தா இந்த அகாடமில தான் நம்ம வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீஸும் பாத்தீங்கன்னா நீங்க கிராஷ் கோர்ஸ், எனக்கு ரெகுலர் கோர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். கிராஷ் கோர்ஸ் நீங்க வைக்கும்போது அது நீங்க ரெகுலர் கோர்ஸோட கண்டென்ட்டையும் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, அஸ் வெல் அஸ் கிராஷ் கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. நான் எல்லாருக்கும் வந்து ஹம்பிளா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, பேப்பர் 1க்கு கண்ணை மூடிக்கிட்டு சார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுருங்க. நான் வேற எதுவுமே சொல்ல விரும்பல. பேப்பர் 2க்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட்ஸ். நீங்க எவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கீங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி. இப்ப சார் வந்து எங்க டீமா இருக்கிறதுனால, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறதுனால சார் சொல்றதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். ஆனா பேப்பர் 1க்கு irrespective ஆஃப் த டிசிப்ளின்ஸ் எல்லாருமே சார் என்ன கண்டென்ட் சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மேம் சாரி, உங்க தீபா மேம்க்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். சார் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஐ வந்து நீங்க வந்து டைம் எடுத்துக்காதீங்க. எம்ஆர் டிஐயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், இல்லைன்னு சொல்லல. லாஸ்ட் டைம் நான் ஒரே கொஸ்டினால மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எதனால பாத்தீங்கன்னா, 1/2 an hourல இந்த டிஐயை நம்ம எப்படி போடாம விட முடியும் அப்படின்ற ஒரே ரீசனோடயே நான் வந்து அதை வந்து நான் விட்டுட்டேன். ஸோ 1/2 an hour எனக்கு போயிடுச்சு. ஒரு கொஸ்டின்ல நான் வந்து எனக்கு சக்சஸையும் நான் வந்து இழந்துட்டேன். பட் இந்த தடவை வந்து நான் வந்து டிஐயை வந்து கடைசியா தான் வச்சுக்கிட்டேன். அல்தோ இட் இஸ் ஈஸியா இருந்தாலுமே அதை கொஞ்சம் கடைசியா வச்சுக்கிட்டேன். ஸோ சாரு மேம் சொல்றத தெய்வமா என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி, நம்ம அம்மா அப்பா நம்மளோட முன்னோர்கள் இருந்தா எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி நமக்கு நல்லபடியா வழிகாட்டி கொண்டு வந்துருவாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு சார் சொல்ற ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம சக்சஸ்ல தான் இருக்கும். சக்சஸ் தான் தொட போறோம். அதுதான் நம்மளோட மைல் ஸ்டோன். தேங்க்யூ ஸோ மச் மேம் புவனேஸ்வரி மேம். அதாவது நீங்க சொல்றீங்களா, அம்மா அப்பா முன்னோர்கள் கண்டிப்பா அவங்க எல்லாருமே உங்களோட வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் உங்களோட வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படுறேன். உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா கண்டிப்பா நாங்க எல்லாருமே, நீங்க குவாலிஃபை ஆனும்போது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் எனக்கு வருது. அதுதான் நான் தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபீஸ் அது செகண்டரி தான். நான் எப்ப கேட்டாலும் சரி, ஃபீஸ் செகண்டரி தான். ஃபீஸ் இல்லைன்னா எங்களால ஒன்றும் ரன் பண்ண முடியாது. ஏன்னா
இந்த கிராஷ் கோர்ஸ் ₹450 நம்ம கட்டியிருந்தோம். பட் எல்லாருக்குமே நான் வந்து கரெக்டா வந்து ₹5000 நான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். பேப்பர் 1 பேப்பர் 2 கிட்டத்தட்ட ₹1,50,000 வந்து அந்த வெறும் ரிசோர்ஸ் பர்சனுக்கு. இது வரைக்கும் எந்த அகாடமியும் ஒரு கிளாஸுக்கு 5000 கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஈவன் ஒரு ஃபீஸ் வந்து ₹20,000 மாசம் கட்டி வாங்குறவங்க கூட நான் எடுக்கிற பர்சனலா ₹2,000 தான் எனக்கு தராங்க. நான் ஒரு அகாடமில எடுக்கிறேன். நான் பேப்பர் 2 எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் நான் ₹2,000 தான் ஃபீஸ். எனக்கு இப்போ வரைக்கும் 10 வருஷமா எடுத்தாலுமே நானுமே ஒரு அடுத்த அகாடமில போய் எடுக்கும்போது நான் ₹2,000 தான் வாங்குறேன். ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம எடுக்கிறவங்க எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ அதை நான் வந்து அப்படியே ஷேர் பண்ணணும். அது எல்லாத்துக்கும். ஏன்னா என்ன வந்து என்னுடைய நோக்கம் வந்து நாங்க வந்து அப்படியே கோடீஸ்வரன் ஆகணும் கிடையாது. என்னோட நோக்கம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அதே டைம்ல எங்களுக்கு இப்ப வெண்ணிலா மேம்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா நாளுமே உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட் கொஸ்டின் ஃபீட் பண்றதுக்கு, அந்த அட்மிஷன் என்கொயரிக்கு, அவங்க கேட்கற நோட்ஸ் அனுப்புறதுக்கு, ரெக்கார்டிங் அனுப்புறதுக்கு, இந்த பக்கம் ஒரு குழந்தை அழுவும், அந்த பக்கம் என் பெரிய பையன் டார்ச்சர் பண்ணுவான். நான் இந்த பக்கம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். பட் அவங்க வந்து அப்படியே அத்தனையும் தாண்டி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நீ ஒரு நாளைக்கு ₹10,000 கொடுக்கலாம் அப்படின்னுவாங்க எப்ப கேட்டாலும். பட் அந்த அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க், என்னுடைய ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து சந்தோஷம்னா நீங்க சொல்ற அந்த ஃபீட்பேக் தான். கண்டிப்பா எங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக்கு, உங்களுடைய அந்த வெற்றி, இது ரெண்டுமே எனக்கு வந்து மிகப்பெரிய. ஏன்னா அதை என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். நம்ம நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணும். அது நிறைய பேர் சொல்லும் போது அதை கேட்கணும். அதுதான் எனக்கு. ஏன்னா நான் நேற்று நைட் ரிசல்ட் வந்த நாள் என்னோட வாழ்வின் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் பாஸ் ஆகினாங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம்னு நினைப்பேன். ஆனா எனக்கு என்னன்னா இன்னும் நிறைய பேர் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இது ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பேர் குவாலிஃபை ஆனதுன்றது மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 25 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க நான் மொத்தத்தையும் சேர்த்து. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 15 பேர் மேல குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதுவும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் 12 பேர் படிச்சு 2 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். கண்டிப்பா அதுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய உழைப்பு. ஏன்னா இந்த வெற்றி நாங்க இப்ப சொல்லிக்கிறோம்னா அது காரணம் நீங்க தான். உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க், நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அது பெரிய விஷயம் தான். நீங்க சொன்னீங்கல்ல, நான் எப்பயுமே இதை சொல்லிட்டு தான் இருப்பேன். டேட்டா அனலைசேஷன் தீபா மேம் பயங்கரமா நல்லா சூப்பரா சொல்லி தருவாங்க. பட் இருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டா அனலைசேஷன் ஈஸி. பட் நீங்க எடுத்துக்கும் போது அது ஒருத்தவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஈஸியா இருக்கிறவங்க முதல்ல போடுங்க, கஷ்டமா இருக்கிறவங்க லாஸ்டா போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து டைம் கரெக்டா இருக்கணும், நம்மள வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டா ரீகால் பண்ணாங்க. புவனேஸ்வரி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ்பெஷலி மனோபிரியா மேம், இப்ப எடுக்கிற வித்யா மேம்ல டிஸ்கிரிட் மேக்ஸ் தான் வேற லெவல் சார். ஒரே நாள்ல டிஸ்கிரிட் மேக்ஸ் அடிச்சு தூக்கிடுறாங்க சார். சார் இன்னும் எனக்கு நாலேஜ் வந்து அதிகமாயிடுச்சு சார். நம்மளோட டிசிப்ளின் கண்டிப்பா கண்டிப்பா எப்ப எடுக்க சொன்னாலும் அந்த என்ன கேட்டாலும் டிசிஎனா இருக்கட்டும், ஏஏஆ இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், வேற லெவல்ல எனக்கு தன்னாலே வந்துருது சார் இப்பெல்லாம். வெரி குட் வெரி குட். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து டச்ல இருக்கிறோம். அதுதான் நானும் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன் ஆனா இன்னும் பாஸ் ஆகலைன்னா, கண்டிப்பா நீங்க இன்னும் கண்டென்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அதை நெகட்டிவா எடுக்க மாட்டேன். இன்னும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க இதெல்லாமே ப்ராக்டிஸ் தான். நமக்கு எல்லாத்துலயும் யூஸ் ஆகுறது தான். நம்ம நாலேஜ் என்னைக்குமே கெட்டு போகாது. பாஸ் ஆகுறீங்களோ இல்லையோ அது செகண்டரி தான். நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அந்த அறிவு என்னைக்கும் நம்மளுக்கு துணையா தான் இருக்கும். அது வீணாகாது அப்படின்றத நான் இந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க நான் நிறைய படிச்சேன் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் புவனேஸ்வரி மேம் சொல்றது தான். இது எந்த இடத்துல வேணா யூஸ் ஆகும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மனோபிரியா மேம் வந்து நிறைய கதையா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லும் போது, சோ அந்த வாய்ஸ் எல்லாம் நான் வந்து ஈவினிங்கா இருக்கட்டும் அந்த வாய்ஸை மிஸ் பண்றேன். மார்னிங் சார் எழுப்பாம நான் எழுந்திருக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு சாரோட கிளாஸ் ஒழிச்சுக்கிட்டே, எங்க உங்க ஆசிரியர் வந்துட்டாரான்னு எங்க வீட்டுல கேட்பாங்க. கண்டிப்பா அதுதான். வாய்ஸுக்கு எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். அதுவும் வெண்ணிலா மேம் நான் வந்து கடைசியா வந்து அந்த ஓப்பனா மியூட் எடுத்து விட்டு மேம் வந்து இதை இப்படி ஷார்ட்கட் அப்படின்னா கோவமே படாம ரொம்ப பேஷன்ஸா அது அப்படியா மேம் அப்படி கூட நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அதெல்லாம் சார் வேற லெவல் சார். சூப்பர் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் சார். கண்டிப்பா நீங்க புவனேஸ்வரி மேம், நீங்க டிபிஎம்எஸ் எங்களுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்கட் சொல்லணும். ஏன்னா மேமுக்கு வந்து ரொம்ப அந்த டைம்ல எல்லாம் அவங்க கிளாஸ் எடுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கும். 1 மணிக்கு நைட்டு 1 மணில இருந்து ஏச்சு உட்காந்து காலையில 8 மணி வரைக்கும் உட்காந்து இடத்துல இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். கங்க்ராட்ஸ் சாரி மேம். சார், லேட் ஆயிடுச்சு. மனோபிரியா மேம், உங்களை பத்தி நிறைய பேர் கேட்டுதான், நானும் உங்களுக்கு போன் பண்ணல. ஆமா சார், கொஞ்சம் வெளியே போயிட்டேன். பர்த்டேக்கா? ஆமா சார், இந்த பிஸில சுத்தி. ஆமா, மனோபிரியா மேம் பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதனால அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. எல்லா சார்பா நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மேம். எல்லாரோட விசேஷம் என் பையனுக்கு இருந்தா ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா சந்தோஷம். கண்டிப்பா. எல்லாருமே பாஸ் ஆனதுல யூனிவர்ஸ் நீங்க நினைச்சபடி எல்லாம் பண்ணிடுச்சு. வாழ்த்துக்கள்.
நிறைய பேர் குவாலிஃபை இருக்காங்க. அது முக்கியமா மனோபிரியா மேமுடைய அந்த பிரேயர் வந்து மிகப்பெரிய காரணம். தீபா மேமுடைய அந்த ஆட்டிடியூட், அதுதான் சொல்றேன். இது ஒரு டீம். இந்த டீம் இதுக்கப்புறமும் எங்கேயுமே செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர் அகாடமில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் மனோபிரியா, தீபா, வித்யா, காயத்ரி, இவங்க எல்லாருமே வந்து அது ஒரு ஸ்பெஷல். எல்லாருமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக். தீபானா அவங்க ஒரு யூனிக். அந்த டேட்டா அட்மிஷன் அவங்க மேத்தமெட்டிக் அவங்கள தவிர வேற யார் பண்ணாலும் நல்லா இருக்காது. அது எனக்கே தெரியும். மனோபிரியாவை தவிர வேற யார் ஹையர் எஜுகேஷன் எடுத்தாலும் டீச்சிங் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி வித்யா வந்து இப்போ நல்லாவே அவங்க வந்து டிஸ்கிரிட் மேக்ஸா இருக்கட்டும், டிஓசியா இருக்கட்டும், இஸ் கோயிங் டு ஒர்க் ஹார்ட். ஸோ எல்லாருமே ஒரு டீமா இருக்கிறோம். அந்த டீம் வந்து எங்களுக்கு எய்ம் வந்து மணின்றது செகண்டரி தான். பிரைமரி வந்து நீங்க எல்லாரும் குவாலிஃபை ஆகணும். இன்னும் நிறைய பேர் குவாலிஃபை ஆகணும். இன்னும் எனக்கு வந்து 100 பேர் பேசணும், 200 பேர் பேசணும், 500 பேர் பேசணும், 1000 பேர் பேசணும். இந்த எண்ணங்கள் மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா அது நடந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேற யார் மேம் இருக்கீங்க? சார் நான் மேபிள் பேசுறேன். அப்பா நீங்க உங்களதான் சாருக்கு நல்லா தெரியும். இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நான் இருக்கேன்னு அததான் நானும் சொல்றேன். உங்களெல்லாம் மறக்க, அதனாலதான் உங்க நேம்லாம் எனக்கு மனசுலயே இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ண எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா நமக்கு 100 பேர் 120 பேர் ஜாயின் பண்ணாங்க, எனக்கு பேர் தெரியாது. ஆனா உங்க பேர்லாம் எனக்கு நல்லா மனசுல இருக்கு. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்து இருக்கீங்க. நீங்க பாஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். வெண்ணிலா சொன்னும் போது மேம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். ஆமா சார், வெண்ணிலா மேம் தான் அடிக்கடி நான் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். 4 மார்க்ல போயிட்டு 8 மார்க்ல போயிட்டுன்ட்டு அவங்களதான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் எப்பவும். சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வெண்ணிலா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி தீபா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். டிஏ நான் தொடவே மாட்டேன் எப்பவுமே. மேம் கிளாஸ் எடுக்க தொடங்கின பிறகுதான் டிஏ அட்டன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சார் சொன்ன மாதிரி இந்த மேத்தமெட்டிக்கல் டிஐ எல்லாம் லாஸ்ட்ல பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு நான் 2-3 எக்ஸாம்ல அப்பியர் ஆன பிறகுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் பாண்டியன் சார் சொல்ற மாதிரி எலிமினேஷன் ஸ்டைல ஃபாலோ பண்ணும்போது அந்த டைம் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுறது நான் அது மேல கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் மனுப்பிரியா மேம், வித்யா மேம் அண்ட் ஆல்சோ காயத்ரி மேம், அவங்க எல்லாம் கிளாஸ் ரொம்ப பக்காவா எடுக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மணி. எந்த அகாடமிலயும் இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட்ஸோ இவ்வளவு குறைவான அமௌண்ட்லயே கிளாஸஸ் எடுக்கிறதே கிடையாது. அதுல வந்து மணி இப்ப கொடுக்க முடியலனாலும் நெக்ஸ்ட் டேர்ம் கொடுங்க அப்படின்ட்டு தாராளமா பேசக்கூடிய ஒரே அகாடமி இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. சார் பாண்டியன் சாருக்கு, வெண்ணிலா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாங்க வந்து 23 ஸ்டார்டிங்ல வந்து இந்த டிஸ்கஷன் ஏர்லி மார்னிங்ல டிஸ்கஷன்லாம் வச்சாங்க. மோனிஷா மேம், கேத்ரின் மேம், கலா மேம், ஜெபஃப்ரீடா மேம் அவங்க எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுதான் நான் வந்து இப்போ ஃபாலோ அதெல்லாம் வந்து நான் கோ த்ரூ பண்ணனால தான் இந்த சக்ஸஸை நான் வந்து அச்சீவ் பண்ண முடிந்தது. அப்புறம் ஃபேமிலியில எனக்கு சப்போர்ட் இல்லைனாலும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஜெபஃப்ரீடா மேம், சோஃபின் செலி மேம், அடுத்த கலா மேம், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். மேபிள் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க சொன்ன எல்லாருமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஜெபஃப்ரீடா ஆமா. எஸ் சார். எல்லாருமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆமா சார், அவங்க எல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருந்தாங்க சார். எப்பவுமே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க சார். நீங்களும் அப்படிதான் சார். கண்டிப்பா நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கேத்ரி மேம் பாஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் உங்க பேர்லாம் எனக்கு மறக்க முடியாது மேபிள் மேம். ஏன்னா சில பேர்லாம் அது வந்து ஆழமா பதிவாயிடுச்சு. அந்த மாதிரி. வெரி குட் சோ மச் தேங்க்ஸ். உங்களுடைய சக்சஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நிச்சயமா நீங்க அதுதான் எல்லாருக்கும் சொல்றதுதான். நீங்க தொடர்ந்து பயணிங்க. அடுத்தடுத்து காலேஜ் டிஆர்பி செட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே காலேஜ் டிஆர்பி வருதுன்றாங்க. நம்ம காலேஜ் டிஆர்பி ஒரு பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 120 பேர் மேல படிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வாட்டி நெட் எக்ஸாம் பாஸ் பண்றவங்க, செட் எக்ஸாம் பாஸ் பண்றவங்க புதுசா அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பழசா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்பயும் போல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபீஸ்லாம் இல்லாமல் டிஸ்கவுண்ட் தான் எப்பயுமே உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா எனக்கு தேவை எல்லாருமே கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் ஆகணும். அதனால தொடர்ந்து பயணிங்க, படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து வேற யார் இருக்கீங்களா மேம்? நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. யார் பேசினாலும் பேசுங்க. நெக்ஸ்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு கமலேஸ்வரி மேம் ரொம்ப நேரமா பேசுறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. மேம் சொல்லுங்க மேம். We are happy to hear you. நான் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகே ஷூர். அது சந்தோஷத்துல வாயே வரல சார், வார்த்தையே வரல. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சந்தானம் சொல்லுவா இல்லையா, நண்பன்ல இருந்து நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. அது யாருன்னா என்னோட
க்ளோஸ் ஃப்ரெண்டு லிபா மனோபிரியா. ஓ அப்படியா? ஓ அனுப்பிரியாவோட ஃப்ரெண்டா நீங்க? ஓகே, வெரி குட். ஆமா, லிபா மனோபிரியாவோட யூஜி ஃப்ரெண்டு தான் நானு. வெரி குட், வெரி குட். கிளாஸ் 2023ல இருந்து சும்மா நான் பாட்டுக்கு விட்டேத்தியா படிச்சுட்டு இருந்தேன். செட் ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு எனக்கு தெரியாது. சும்மா தியரி படிச்சுட்டு இருந்தேன். லிபா ஓகே. மேம் தான் இப்படி ஆசிரியர் அகாடமி ஒண்ணு இருக்குது, இதை நீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு விட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த அந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிசிக்கல் இஷ்யூஸ், கொஞ்சம் இல்ல நிறைய பிசிக்கல் இஷ்யூஸ், நிறையனா நிறையா. அதாவது நம்ம வந்து நம்ம இதுக்கு மேல இருப்போமாங்கிற லெவலுக்கு எனக்கு ஏகப்பட்ட பிசிக்கல் இஷ்யூஸ் வந்தது. ஓ லாஸ்ட் டைம் ஜனவரி எக்ஸாம் நான் எழுதும் போது அப்பதான் எனக்கு டெலிவரி ஆகியிருந்தது. ம். டெலிவரி ஆகி 3 மாசம் தான் இருந்தது. என்னோட குழந்தைக்கு மதர் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. மதர் ஃபீட் பண்ணிட்டு குடுத்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் உள்ள போறது. அப்பதான் 3 மாசம் ஆயிருந்துச்சு அந்த குழந்தை. விட்டுட்டு நான் போய் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதும்போது எனக்கு மனசே இல்ல. வெளியில குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோமே. ஆனா நான் கான்ஃபிடென்ட்டா எழுதினேன். மென்டல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கலா ரொம்ப வீக். ஆனா நான் கான்ஃபிடென்ட்டா எழுதினேன். அதுக்கு காரணம் கண்டிப்பா இந்த ஆசிரியர் அகாடமி தான். அதுல தேங்க் யூ. உங்களோட பங்கும் அந்த அகாடமில உள்ள எல்லாரும் தான். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல லிபா மனோபிரியா மேம், தீபா மேம், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு மேம் எடுத்தாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. காயத்ரி அவங்க காயத்ரி. ஐயோ, அந்த மேம்லாம் வேற லெவல். ஒரு ரியல் டீச்சர்னா அப்படிதான் இருக்கணுங்கிறத அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அந்த அந்த கிராஷ் கோர்ஸ் தான் சார் நான் அட்டன் பண்ணேன். லாஸ்ட் டைம் ஓகே, கிராஷ் கோர்ஸ் தான் நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா என்னால இப்ப சொல்றாங்க நிறைய பேர், என்னால அது ரெகுலர் கோர்ஸ் வந்து அந்த டைம் அஃபோர்ட் பண்ண முடியல. ஓகே, ஓகே. அதனால நீங்க ஃபீஸ் கம்மி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அத பத்தி லிபா மேம் கிட்டயும் நான் கேட்கல. ஆனா கிராஷ் ஓகே, கோர்ஸ் அட்டன் பண்ணேன். ஓகே. சொல்லுவாங்கல்ல, நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க இருக்கிற ஓகே. எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனா பரவாயில்ல. அந்த ஸ்ட்ரெஸ் ஆனப்போ ஒரு ஒரு டைம்ல நம்மளோட பொட்டன்ஷியல் மேல நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்ல நம்ம பதில் சொல்லணும். நம்மளோட பொட்டன்ஷியல் மேல நம்மளுக்கே டவுட் வந்ததுன்னா, கண்டிப்பா முடியும், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த டிசம்பர்ல ஒரு கிராஷ் கோர்ஸ் வச்சீங்கல்ல சார். ஆமா மேம். அந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க குடுத்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன். வெரி குட். அது மட்டும் தான் நான் படிச்சேன். அதுவே லார்ஜ் எனஃப்பா இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் நான் இப்ப கரண்டா ஒர்க் பண்ணவும் இல்ல. நான் ஒர்க் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. ஓ கரண்டா ஒர்க் பண்ணவும் இல்ல. ஆனா அந்த டிசம்பர்ல நீங்க குடுத்த அந்த கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான். ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, நெறைய படிக்காதீங்க, படிச்சத தெளிவா படிங்கன்ட்டு. அந்த கண்டிப்பா. அது ஒரே இன்னைக்கு ஒரு காலைல கூட சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலைல கிளாஸ் எடுக்கும்போது இந்த வார்த்தைய சொல்லல. பட் எல்லாருக்கும் சொல்றேன். ஆனா சில பேர் அத சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சில பேர் அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. வெரி குட். இல்ல அத சீரியஸா எடுத்ததுனால தான் இப்போ வந்து இந்த சக்சஸ் மீட்ல நான் பேசவே செய்றேன். வெரி குட், வெரி ஏன்னா குட். லிபா மேம்ட்ட வந்து நான் நேத்து நைட்டு 10:30க்கு ரிசல்ட் வந்தது. அவங்களுக்கு 11 மணிக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, "கமலி, நானே பாஸ் ஆன மாரி எனக்கு இருக்கு. நீ கண்டிப்பா சக்சஸ் மீட்ல வந்து பேசணும்." அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா. அதனால எல்லாருக்கும் என்ன சொல்ல, நீங்க எல்லாரும் அப்படியே நின்னுக்கோங்க. நான் சாஷ்டாங்கமா உங்க கால்ல விழுந்துருவேன். ஐயையோ! கண்டிப்பா. நீங்க எல்லாருமே நீங்க குவாலிஃபை ஆகுறது தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அத தவிர வேற எந்த சந்தோஷமும் இந்த உலகத்துல இல்ல. ஆமா சார். அதுவும் ஏன்னா நீங்க அவ்ளோ ஒரு ஒரு ஏன்னா என்னால முடியல. பிசிக்கலா நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த அளவுக்கு பிசிக்கல் இஷ்யூஸ். மென்டல் ஓகே. ஸ்ட்ரெஸ் அவ்ளோ இருந்தது. ம். ஆ நம்ம வந்து நெட் எக்ஸாம் எழுத போறேன். நான் நெட் எக்ஸாம் படிக்கிறேன்னு யார்கிட்டயுமே சொல்லல. ம். ஏன்னா என்னால முடியாது. இவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்கங்கிற லெவலுக்கு வீட்லயும் சரி, சுத்தி உள்ளவங்களும் சரி, அந்த அளவுக்கு நெறைய ம். ஸ்ட்ரெஸ் இருந்தது. சரி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசினா தான் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்ல யார்கிட்டயும். நான் நெட் எக்ஸாம் ம். படிக்கிறேன்னு சொல்லல, எழுதுறேன்னு சொல்லல. ஆனா இப்போ நான் சொல்றேன். வெரி இன்னொன்னு குட். இப்ப 2 மார்க் 4 மார்க்ல போகாம கட் ஆஃப் கிடைக்காம இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நான் போன டைம் எழுதும்போது நான் பாஸ் ஆகல. ஏன்னா அது என்னோட டைம் கிடையாது. நீங்க போன டைம் எழுதும்போது நீங்க பாஸ் ஆகல. அது உங்களோட டைம் கிடையாது. இந்த டைம் எழுதும்போது நீங்க பாஸ் ஆகல. இது உங்களோட டைம் கிடையாது. அப்படின்னா, நாளைக்கு இது உங்களோட டைம். நாளைக்கு நீங்க அடுத்த செட் எழுதும்போது அது உங்களோட டைம். சூப்பர். அதனால ஐயோ! நம்ம படிச்சோமே! நம்ம பாஸ் ஆகலையே! அப்படிங்கிற எண்ணத்த மட்டும் கண்டிப்பா விட்டுருங்க. ஒரு விஷயத்த நம்ம திரும்ப, 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 திரும்ப அடி வாங்கி, அடி வாங்கி, அடி வாங்கி, அடி வாங்கி நம்ம படிக்கும்போது, அப்படியே தூக்கத்துல எந்திச்சு கேட்டா கூட நம்ம சொல்லிருவோம்.
அந்த மாதிரி தான் நீங்க எல்லாரும் அப்படி கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த செட்டுக்கு ஒரு சக்சஸ் மீட் வைக்கும்போது பாருங்களேன், நீங்க சொன்ன மாதிரி 100 பேர் கண்டிப்பா சக்சஸ் மீட்ல பேசுவாங்க. கண்டிப்பா மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். அதுவும் நீங்க இவ்வளோ பிசிக்கலா, மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆயி, நீங்க இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னா, அது நினைக்கும்போது எனக்கு ஏன்னா நான் கண்டிப்பா இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து பெருசு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அது பெருசே கிடையாது. சக்சஸ் தான் 2மே. ஆமா சார். ஆனா ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிசிக்கலா, மென்டலா எல்லா வகையிலயும் வந்து ஹெல்ப் இல்லாம, பட் அதையும் தாண்டி ஒருத்தவங்க சாதிக்கிறாங்க இல்லையா? அதுதான் வந்து சக்சஸ் உடைய முதல் அது வந்து என்ன சொல்றது? அதுதான் வந்து ஒரு உண்மையான சந்தோஷம். அதுதான் உண்மையான சக்சஸ் ஆமா அப்படின்னு சார். சொல்லணும். நிஜமா சார். கண்டிப்பா. அந்த ஏன்னா நான் சக்சஸ் லிபா நீங்க மேம்ட்ட அடைஞ்சிருக்கீங்க. லிபா மேம்ட்ட நான் சொன்னேன். எனக்கு டெலிவரி ஆயி ஏன்னா ரொம்ப பெயின். ஆல்ரெடி எனக்கு அதாவது நான்லாம் காலேஜ் படிக்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பறந்துட்டு இருந்த ஆளு சார். என்னால நடக்கவே முடியாது. பாத்ரூம் கூட ம். 25 வயசுல ஒரு பொண்ண ஒரு அப்பா பாத்ரூம்க்கு தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? ம். அந்த அளவுக்கு பிசியல் இஷ்யூஸ் எல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். பட் ஸோ இருந்தாலும் அப்படி நீங்க அத தாண்டி ஜெயிச்சிருக்கும்போது, இந்த ஆமா வெற்றி சார். வந்து மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா நாங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த இந்த வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நிச்சயமா இந்த வெற்றி வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். நீங்க இனி வரும் எல்லா நாளும் மேலும் மேலும் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு அந்த எல்லா உடம்பு பிரச்சனைலாம் போய் கண்டிப்பா இந்த வெற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் குடுக்கும். நீங்க வேணா பாருங்க இதுக்கப்புறம். ஆமா. தேங்க் யூ சார். ரொம்ப தேங்க் யூ சார். இதுல நான் வந்து 20% என்னோட உழைப்ப போட்டிருக்கேன். ஆனா மிச்சம் 80% நான் இந்த அகாடமிய நம்புனேன். உங்களோட ட்ரிக்ஸ நம்புனேன். உங்களோட கிளாஸ நம்புனேன். கண்டிப்பா. நம்பிக்கை வந்து கடவுள் குடுத்த வெற்றியா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுதான் இன்னைக்கு காலைல கூட நீங்க சொன்னது தான் சொன்னேன். நெறைய படிக்கிறத விட எது தேவையோ அது இம்பார்ட்டன்ட்டா கீ பாயிண்ட்ஸ நீங்க வந்து ரிப்பீட்டடா படிக்கிறது என்னைக்கும் நல்லது. ஏன்னா, இத நான் தொடர்ந்து 2014 பாஸ் ஆனதுலருந்து நான் தொடர்ந்து 2025 11 வருஷத்துக்கு மேலா இத சொல்லிட்டே இருக்கிறேன். காரணம் என்னன்னா, கண்டிப்பா அதுல வந்து நெறைய பேர் எனக்கு இத சொல்லியிருக்காங்க. இப்ப மேம் மாரி இன்னும் நெறைய பேர் வந்து இது இது சரியா இருக்கு, இது சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நானே நம்புனேன். ஓகே இந்த மெத்தட் கரெக்ட்டா இருக்குன்ட்டு. ஸோ அதனால அந்த மெத்தட்ன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் காமனா தான் சொல்றோம். பட் ஒருத்தவங்க அத சீரியஸா எடுத்து அத ஃபாலோ பண்றாங்க. சில பேர் அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இப்ப மனோபிரியம் கிளாஸ் எடுக்குறாங்கன்னா, அவங்க ஒரு மாரி தான் எடுக்குறாங்க. தீபா மேம் ஒரே மாரி தான் எடுக்குறாங்க. நான் ஒரே மாரி தான் எடுக்குறேன். ஆனா அது யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ, அவங்கள பொறுத்து அந்த வெற்றியும், தோல்வியும் மாறுதுன்றது வந்து இவங்களுடைய விஷயத்துல கரெக்ட்டா இருக்கு. ஸோ மேம் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த ஆமா சார். வெற்றின்றது வந்து மிகப்பெரிய வெற்றி. ஆசிரியர் அகாடமிக்கே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நீங்க வெற்றி அடைஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ சோ ஆமா மச் சார். மேம். இந்த ஆசிரியர் அகாடமி கங்க்ராச்சுலேஷன் மூலமா கமலி மேம். ஆமா தேங்க் யூ ரொம்ப கமலி சந்தோஷம். மேம். கங்க்ராச்சுலேஷன் கமலி மேம். கங்க்ராச்சுலேஷன். நீங்க தேங்க் பேசும்போதே யூ அந்த மேம். வார்த்தையில வலி தெரியுது. ஏன்னா நானும் கண்டிப்பா. அத நிஜமா கடந்து மேம். ரொம்ப வந்திருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷம் மேம். அண்ணா சொன்ன மாதிரி சார் உங்களோட வெற்றி நான் என்னோட அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டேன். இந்த அகாடமிக்கு என் கூட நிறைய படையோட தான் வந்திருக்கேன். ஒவ்வொரு படையில இப்ப 2-3 பீஸ் வெளியே போயிருக்கு. இன்னும் படையோட வருவேன். எல்லாரும் சேர்த்து அவங்கள வந்து அந்த ஹாப்பினஸ் கொண்டு போயிடணும் அவ்வளவுதான். தேங்க்யூ இல்ல தேங்க்யூ கண்டிப்பா. சோ மச் மேம். மனோபிரியா தேங்க்யூ. மேம் கண்டிப்பா. அவங்களுடைய அந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இத்தன விஷயங்கள தாண்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா, அது கொண்டாடக்கூடியது. நான் அதத்தான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப நான் மட்டும் ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறேன். இல்ல நான் ஒரு சும்மா சாதாரண ஒரு தமிழ்நாட்டுல ஏதோ போஸ்டிங் இல்லன்னா, முதல்ல இவங்களுடைய பேர ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுப்பா டிவில. அது நியூஸ் பேப்பர்ல போடுப்பா. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய வெற்றி. இத வந்து ஒரு ஜோவியலா சொல்லல. பட் இந்த வெற்றி வந்து இவ்வளவு நிச்சயமா பெரிய சூழ்நிலையில ஜெயிச்சது ஆ பெரிய விஷயம் மேம். அதுதான் சான்ஸே சொல்றேன். இல்ல. கண்டிப்பா. ஆனாலும் மனதளவுலயும் உடம்பளவுலயும் வந்துட்டு கஷ்டப்படுறவங்க ஜெயிக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். மிகப்பெரிய வெற்றி. நம்ம எல்லார விட அவங்களோட வெற்றிய தான் நம்ம எல்லாருமே கொண்டாடணும். கண்டிப்பா நாங்க எல்லார் சார்பாவும் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நிச்சயமா நீங்க மேலும் மேலும் வெற்றிகள கண்டிப்பா அடைவீங்க. இந்த வெற்றி எல்லாத்துக்கான ஒரு முதல் வெற்றியா கண்டிப்பா இருக்கும் மேம். நிச்சயமா இருக்கும். தேங்க் யூ சார். எப்பனாலும் தேங்க் யூ. நீங்க ஆசிரியர் அகாடமில சும்மா கிளாஸ் எடுக்க, நான் கெஸ்ட் லெக்சர் பண்ண எப்பனாலும் நீங்க என்ன கூப்பிடலாம் சார். கண்டிப்பா எங்களுக்கு எப்பனாலும் வேணும். எல்லாருமே வேணும். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அது நான் எல்லாருக்குமே நான் திரும்பவும் இந்த பின்மானவங்க எல்லாருக்கும் ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறேன். நீங்க எல்லாருமே எப்பப்பலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவ் தான். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மத்தவங்க அத சொல்லி தர்றீங்க. நீங்களும் டச்ல இருப்பீங்க. ஏன்னா யாரோ ஆமா. எனக்கு இந்த ஐடியா எனக்கு எப்போ வந்ததுன்னா, ரீசெண்டா ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. சார் நான் குவாலிஃபை ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கேப் ஆயிடுச்சு. நான் எதுவுமே படிக்கல. இப்ப திரும்பியும் காலேஜ் டிஆர்பி வருது. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க என்ன கிராஷ் கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க. அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன். ஏன் மேம் குவாலிஃபை ஆயிட்டு நீங்க அட்லீஸ்ட் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டாவது இந்த குரூப்ல இருந்திருந்தா கூட நம்ம நடத்துறத நீங்க கவனிச்சிருந்தாலும் ஈஸியா இருந்திருக்குமே. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ குவாலிஃபை ஆனவங்களுக்குலாம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் போன பேட்ச்ல 25 பேர், இந்த பேட்ச்ல 15 மேல 16 பேர், அதுக்கு முந்தான பேட்ச் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸே ஒரு 100 பேர் கிட்ட அரௌண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 100 பேர் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நீங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு அது டச்ல இருக்க காலேஜ் டிஆர்பியோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்கூல் டிஆர்பியோ எது வந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து உங்களுடைய அந்த நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜை பசங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே ஆமா இருக்கும்போது சார். நம்ம லைஃப் லாங் லேர்னிங். லைஃப் லாங் லைஃப் லாங் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதனால நான் அதை வந்து
உடனே அந்த முயற்சியை வந்து முன்னெடுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், கமலேஸ்வரி மேம், அண்ட் காட் பிளஸ் ரொம்ப யூ. நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லா ரொம்ப மேமுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றி. நன்றி மேம், உலகத்துல உள்ள நன்றி. உலகத்துல உள்ள எல்லாரோட ஆசீர்வாதங்களும், எல்லாரோட பாசமும், எல்லாரோட அன்பும், எல்லாரோட காதலும், நேசமும் இந்த அகாடமிக்கும், அதுல இருக்க மேமுக்கும், இப்ப ஜெயிச்சவங்களுக்கும், நாளைக்கு ஜெயிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும், எல்லாத்துக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா உங்களோட சூப்பர் பேர் மேம். கண்டிப்பா தேங்க்யூ எங்களுக்கு மேம். வெற்றியா இருக்கும். கண்டிப்பா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யாருக்கீங்க மேம்? Hi sir, good day. ஹாய். Janani sir. ஜனனி மேம், தேங்க்யூ ஃபார் Uh, ஜாயினிங். good சொல்லுங்க மேம். afternoon everyone. Thank you so much sir. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது தீபா மேம் வீடியோ தான். ஒரு போல்டான வாய்ஸ் வந்து மேத்ஸ் டீச் பண்றாங்க. மேத்தே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க சொல்லிக் கொடுத்த மேத் புரிஞ்சுதான் நான் வந்து வெனிலா மேம் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க கிட்ட ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணி எனக்கு சாரோட பேப்பர் 2 வீடியோ வேணும்னு கேட்டேன். ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஐ திங்க் எனக்கு ஓஎஸ் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இவங்க கிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கால் பண்ணி பேசினேன். நான் பேசும்போதே சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஒரு டெக்கேட் 10 இயர்ஸ் கேப் இருக்கு. என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். வாங்க டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னீங்க. அது நீங்க சொன்ன டோனா, இல்ல நீங்க குடுத்த நம்பிக்கையா என்னன்னு தெரியல. அப்படிதான் நான் ஜாயின் பண்ணேன். பட் நான் ஜாயின் பண்ணும்போதே சொல்லிட்டேன். நான் உங்களையும் வெண்ணிலா மேமையும் நம்பி தான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு. அதுக்கான ஐ அம் குவாலிஃபைட் ஒன்லி ஃபார் பிஹெச்டி. பட் வந்து ஐ அம் ஹாப்பி. 10 வருஷம் கழிச்சு என்னால இது பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே நான் இல்லாம தான் இருந்தேன். இல்ல நீங்க 10 வருஷம் கழிச்சு பிஹெச்டி பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். நான் அதான் சொல்றேன். ஏன்னா அத்தனை கேப்புக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க ஒரு மார்க் ஸ்கோர் பண்றீங்கன்றது வந்து, ஏன்னா இது யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் 6 வருஷமா 5 வருஷமா 8 வருஷமா எழுதிட்டு இருக்காங்க. அவங்களால இன்னும் பிஹெச்டி கூட ரீச் பண்ண முடியல. 10 வருஷம் கேப் வித்தின் அந்த ஷார்ட் பீரியட்ல உங்களால இவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பெருசா இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா அடுத்த வாட்டி நீங்க இதே சக்சஸ் மீட்ல மேபி அதிக ஹையர் ஸ்கோர் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா சார். தேங்க்யூ ஸோ மச். தீபா மேம், மனோபிரியா மேம், வித்யா மேம், வெண்ணிலா மேம், காயத்ரி மேம் எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தது. ஆக்சுவலா வித்யா மேம், வெண்ணிலா மேம், தீபா மேம்க்கெல்லாம் டைம் பார்க்காம நான் மெசேஜ் அனுப்பிடுவேன். நான் பிராக்டிஸ் பண்றேன்னா எனக்கு அப்போ அது கிளியர் ஆகணும் அந்த மைண்ட் செட்லயே இருப்பேன். அவங்களுக்கு அப்போ டைம் என்ன, அவங்க ஸ்லீப்பிங் டைமா இல்ல லஞ்ச் டைமா, அந்த டைம் சென்ஸ் இல்லாம எனக்கு மெசேஜ் அனுப்புற ஒரு ஹேபிட் இருந்தது. பட் எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எனக்கு போக போக அதாவது எக்ஸாம் கிட்ட வர டைம்ல வெண்ணிலா மேம்க்கு கால் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் செகண்ட் பேபி டெலிவர் ஆன டைம். எனக்கு அது புரியவும் புரியாது. டிபிஎம்எஸ் வந்து நம்ம அவங்கள கேட்காம அத ப்ரொசீட் பண்ணா எனக்கு அது புரியாது. அதனால நான் அப்பப்ப கால் பண்ணுவேன். வாய்ஸ் நோட் அனுப்புவேன். சம்டைம்ஸ் சொல்லுவேன். நீங்க வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்புங்க மேம்னு. பட் அவங்க அவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டெலிவரிலாம் ஆயி எப்படி இவங்க இவ்ளோ மேனேஜ் பண்றாங்க? எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னு. ஸோ இட் வாஸ் என்ன சொல்றது? த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் எப்படி சொல்றது? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா என்னால பண்ண முடியும்னு நான் நம்பவே இல்ல. ஐம் ஸ்பீச்லெஸ். தேங்க் யூ. பட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் சார். ஒரு ஃபேமிலி மாரி ட்ரீட் பண்ணீங்க. நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஐ கெப்ட் காலிங். உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா மேம்க்கு கால் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரிசல்ட் வராததுன்னு அந்த மாரிலாம் கேட்டிருக்கேன். விச் இஸ் கண்டிப்பா அவுட் எனக்கு ஆஃப் யுவர் ஞாபகம் ஹேண்ட். இருக்கு. ஞாபகம் நான் வந்து இருக்கு எனக்கு. அதுதான். நெறைய அகாடமில வந்து ஆக்சுவலா ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே அவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் எடுப்பாங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். மத்தபடி எதுவும் இருக்காது. பட் உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணப்ப, நீங்க 2 பேருமே ரொம்ப பேஷண்டா வெண்ணிலா மேம் சொன்னாங்க, "நீங்க அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நீங்க அந்த மாரி வீடியோஸ் எல்லாம் ரிசல்ட் பத்தி எல்லாம் பார்க்காதீங்க. அது வர நேரத்துல வரும். நீங்க ஆமா, அப்ப நீங்க எல்லா பாருங்க." ரிசல்ட்டையும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்லி எல்லா வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து இவ்வளவு கட் ஆஃப் சொல்றாங்க, இவ்வளவு கட் ஆஃப் ஆ. சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நீங்க வந்து ஒரு எப்படி நம்மளுக்கு ஒரு பேனிக் ஆனா ஒரு ஃபேமிலி இல்லன்னா ஃப்ரெண்ட போய் அப்ரோச் பண்ணுவோமோ, அந்த ஒரு ஸ்பேஸ் குடுத்தீங்க. அதுதான் உங்க கண்டிப்பா மேம், அகாடமியோட யுஎஸ்பின்னே சொல்லலாம். கண்டிப்பா மேம். கம்மியான ஃபீஸ் ரொம்ப அப்ரோச்சபிளா இருந்தீங்க. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் த மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க் நீங்க யூ ஜனனி கண்டிப்பா மேம். அடுத்த சக்சஸ் ஆக்சுவலி இல்லாம யா மிகப்பெரிய லாஸ்ட் வெற்றி இயர் அடையணும் புவனேஸ்வரி மேம் கிட்ட சொன்னோம். இப்போ உங்ககிட்ட சொல்றோம். சொல்றோம். நெக்ஸ்ட் டைம் ஆமா, நீங்க கிளியர் பண்ணி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுவா நீங்க சொல்ல போறீங்க. ஆல் தி ஆமா. வெரி தேங்க் பெஸ்ட் அடுத்த யூ சோ மேம். மச் சக்சஸ் தீபா மேம். கண்டிப்பா. தேங்க் அண்ட் யூ மேம். மனோபிரியா மேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்க வாய்ஸ் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட் எனக்கு. வித்யா மேம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும்போது I was so scared about TOC. பட் போக போக வந்து நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணாங்க. கவுண்ட்லெஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் எவ்ரிஒன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். யா. தேங்க்யூ ஜனனி.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எனி அதர்ஸ் இருக்கீங்களா? சார் தீபா சார் ஃப்ரம் திருப்பத்தூர். மேம் தீபா மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா அந்த இருக்கேன் சார். எனக்கு தீபான்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தீபா, அந்த தீபா, அடுத்த உங்க தீபானாலும் உங்க ஞாபகம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஷேர் சார் ஞாபகம் பண்ணது. இருக்குங்களா ஃபர்ஸ்ட் கிராஷ் கோர்ஸ்ல வந்து நான் நோட்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா சென்ட் பண்ணுங்க சார் நெட்டுக்கு, நீங்க ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கம்மான்னு கேட்டீங்க. ஆமா ஆமா நீங்க அதுக்கு நான் கேட்டதுக்கு வந்துட்டு காலேஜ் டிஆர்பிக்கு கண்டிப்பா ஜாயின் பண்றேன் சார், இப்ப சென்ட் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஓகே ஓகே நீங்க தானே அது ஃபுல் நோட்ஸ் Yes, sir. அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார். ஆக்சுவலி நான் நீங்க சொன்னதை வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணி கேட்கலைங்க சார். அப்புறம் இல்ல புரியுது புரியுது. சார் அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நான் இந்த ஃபர்ஸ்ட் பிஜி டிஆர்பி வந்து ஸ்கூல் டிஆர்பிக்கு தான் சார் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே சார் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 103 எடுத்து 2 மார்க்ல கட் ஆஃப் போயிடுச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல முடிஞ்சு ஜாப் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனல் லிஸ்ட்ல பேர் வரல. ஸோ ஓகே ரொம்ப ஓகே ஸ்ட்ரெஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காலேஜ் டிஆர்பி கால் பண்ணாங்க. ஆனாலுமே என்கிட்ட நெட்டும் கிடையாது செட்டும் கிடையாது. நான் ஆனா 4 இயர்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு நான் எழுதவே இல்லை எதுவுமே. ஓகே ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து சரி செட்டு எழுதிட்டு எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 மந்த் பீரியட் தான் இருந்தது. நான் எதையுமே சர்ச் பண்ணல இதுல யூடியூப்ல. சடனா எடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி 4000 பே பண்ணேன். எப்பவுமே போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க கிளாஸ், ஒரு கண்டினியூஸா எடுக்க மாட்டாங்க. 4000 கட்டி எனக்கு ஒரு கிளாரிபிகேஷனே கிடைக்கல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. ஓகே அதுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த எக்ஸாம் முன்னாடி வந்து கொஸ்டின்ஸ் போடாதீங்க, அதாவது தெரியலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து ஒரு டைம் சஃபர் ஆகி போயிட்டு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஆமா மேம். அந்த மாதிரி நான் உங்க வீடியோ பார்த்து பயந்துட்டேன் சார். அந்த ஆசிரியர் அகாடமி வீடியோ இந்த செட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டேன் நான் இந்த வீடியோவை. தீபா மேம் ஓகே ஓகே கிளாஸ் பார்த்துட்டு ஆன்சர் போடுறத பார்த்தா எனக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம இந்த முறை செட்டு கிளியர் பண்ண மாட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாசிட்டிவா எல்லாரும் இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றதே எனக்கு தெரியல. எல்லாருமே கரண்டா ஓடிட்டு இருக்காங்க, நம்ம எங்க இருக்கோன்னே தெரியலையே அப்படின்ட்டு. அந்த டைம் கேன்சல் ஆகும்போது எல்லாருக்கும் வந்து கஷ்டமா இருந்தது சார். எனக்கு அவ்வளவு உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா இருந்தது. இருந்தது. ஆமா சார். ஏன்னா உங்க அகாடமில இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு. சோ கட் ஆஃப்ல நம்ம இது இவ்ளோ பேர் காம்படிஷன்ல இருக்காங்க, நம்ம வருவோமானே சந்தேகம் ஆயிடுச்சு சார். கான்ஃபிடென்ட்டா படிச்சிட்டு இருந்தேன் நான் வந்து அப்படியே லாஸ் ஆயிட்டேன் நானு. ஓகே அது ஓகே கேன்சல் ஆன உடனே நீங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணீங்க. உங்க அகாடமில நான் ஒரு ஆள் ஆயிடணும்னு சொல்லிட்டு உடனே ஜாயின் பண்ணி அப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் 2 மார்க்ல வந்து போயிடுச்சு. 172 ஓகே கட் ஆஃப் ஓகே வந்து 174. அதையும் நான் மெசேஜ் பண்ணேன் லாஸ்ட் டைம் வந்து. ஆனா ஓகே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு சார் எனக்கு. இந்த இது கூட சக்சஸ் மீட் கூட நான் வந்து அட்டென்ட் பண்ணல லாஸ்ட் டைம். ஒரு மாதிரி ஓகே ஓகே படிச்சிட்டு இருந்தோம், ஆனால் நம்மளால சக்சஸ் கொடுக்க முடியல, அப்போ எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஓகே நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் காலேஜ் டிஆர்பிக்கு உங்க அகாடமில இப்ப ஜாயின் பண்ண ரெடியா இருக்கேன் சார் நான். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். நம்ம கண்டிப்பா நீங்க எல்லாருமே எனக்கு என்னன்னா காலேஜ் டிஆர்பின்றது உங்களுடைய கோல் மட்டும் இல்ல, என்னுடைய கோலுமே. அதனால நானுமே காலேஜ் டிஆர்பி குவாலிஃபை ஆகணுன்ற வெயிட்டிங்ல இருக்கேன். கண்டிப்பா நான் எப்படி பாஸ் ஆகணும், என் கூட எல்லாருமே பாஸ் ஆகணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஐடியாவோட இருக்கேன். நம்ம ஒரு டீம் எல்லாருமே குவாலிஃபை ஆகணும், நம்ம எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தெளிவா இருக்கேன். அதனால கண்டிப்பா நீங்களும் அந்த டீம்ல இணைய தான் போறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த வெற்றிக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதமும் மற்ற எங்களுடைய அந்த முயற்சி இருக்கு அப்படின்னு போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். தேங்க்ஸ். அப்புறம் சார் பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் அந்த 4000 கட்டி நான் ஒன்னும் லேர்ன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரலைங்க சார். ஆனா அந்த 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா நான் அந்த அட்டென்ட் பண்ணும்போதே பாதி படிச்ச ஃபீல் வந்துடும் சார். எனக்கு அந்த மனோபிரியா மேம் எடுக்கிறப்பவே அந்த சப்ஜெக்டே படிச்ச மாதிரி ஃபீல் வந்துடும் சார். அது கிளாஸ் முடிச்சு நான் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க நோட்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லா படிச்சிருவேன் நான். கண்டிப்பா அதனால தான் நீங்க இவ்வளவு சீக்கிரம் சக்சஸ் ஆயிருக்கீங்க. உடனே இப்ப சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. தீபா மேம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுவாங்க இல்லையா, அதுல பேர் சொல்லணும், அப்புறம் வந்து சீக்கிரம் போட்டு நம்மளும் வரணும், அப்படி அந்த ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியே இருக்கும் சார் அந்த கிளாஸஸ் எல்லாமே. எல்லா கிளாஸ்லயும் இந்த பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா இந்த நான் 4000 கட்டினேன், 350 தான் கிராஷ் கோர்ஸ்ல. அதுக்கு ஃபுல் ஒர்த்து சார், ரொம்ப ஒர்த்து சார். 2-3 முறை வேணாலும் சொல்லுவேன், அவ்வளவு ஒர்த்து சார். கண்டிப்பா மேம். நான் இந்த டைம் வந்து டிஐ வந்து கடைசியில அட்டென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தீபா மேம் சாரி மேம், எனக்கு தெரிஞ்சும் நான் அந்த 4 क्वेश्चन வந்து டைம் இல்லாம விட்டுட்டு வந்துட்டேன் நானு. பட் இருந்தாலும் நீங்க அதுலயே 166 எடுத்து எடுத்திருந்தா ஜேஆர் கிளியர் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலி எல்லாரும் ஆமா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. தட்ஸ் வெரி குட் மேம். கங்க்ராச்சுலேஷன் தீபா மேம்.
எஸ் மேம். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் மேம். தெரிஞ்சே நம்ம இப்ப இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்ளோ சொல்லி குடுத்தாங்க. நம்ம எப்படி அந்த 4 கொஸ்டின் விட்டுட்டோமே அப்படின்னு இல்ல விட்டுட்டேன். திரும்ப நான் வந்துட்டு போடவே இல்ல. நம்ம பிராக்டிஸ் அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம அதை டெடிகேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மார்க் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கிடைச்சா கூட போதும். அதுதான் நான் வர ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் சொல்றது அதுதான். டிஏ எல்லாருமே வந்துட்டு ஓகே, பட் பிராக்டிஸ் பண்ற போது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, எம்ஆர் ஓகேவா இருக்கு மேம் சொல்றாங்க. பட் அவங்களும் கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஏ வந்து அட்டன் பண்ணி இது பண்ணிருக்காங்க. நம்மள ஒரு ஃபியர்லயும் திரும்ப நம்ம பேக்லயே இருக்கும். எஸ் அது மேம். கண்டிப்பா. அட்டனே இல்லாம அது பண்ண பேருக்கு டைம் பேர் இல்லாம. இருக்கு பேர் இருக்கு. கரெக்ட்டா தீபா. உங்களுக்கு டேட்டா எக்ஸாக்ட் அனலைசிஸ், மேத்தமெட்டிக்ஸ் நீங்க வந்து என்னன்னா, அந்த அவங்களுக்குள்ளேயே நம்ம ஒரு அட்டன் ஆழ்மனத்துல ஒரு பயம். கரெக்ட். ஈவன் அது வந்து அட்டெண்ட் பண்ணா நமக்கு ஏதாவது ஃபெயில் ஆயிடுமோ, இல்ல மார்க் கம்மியாயிடுமோ, டைம் இல்ல நிறைய டைம் இருக்கு அண்ணா சார். பயம் டைம். சார். டைம் சார். ஆமா டைம் ஆயிடுமோ. டைம் போயிடுமோ டைம் அப்படின்ற ஒரு பயம் ஃபியர் சார். இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட் வந்து சார். நான் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த கேன்சல் ஆன எக்ஸாம் அப்போ 1/2 an hour அந்த டிஏலே போயிடுச்சுங்க சார். அப்புறம் அதனால பாத்துக்கோங்க. பயந்துட்டு கடைசியில போட்டுலாம் அப்படின்னு விட்டுறது தான் சார். கடைசி டைம்ல பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல என்னால ஒரு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடிஞ்சது. மீதி 4 அப்படியே விட்டுட்டேன் நானு. ஓகே ஓகே ஓகே. தெரிஞ்சே கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ரொம்ப பிராக்டிஸ் கஷ்டமா பண்ணணும். இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தீபா ஓகே மேம்க்கு ஓகே பெரிய மேம். தேங்க்ஸ் மேம். இந்த தேங்க்யூ தீபா மேம். மேமுக்கு தேங்க்யூ பெரிய ஸோ மச் தேங்க்ஸ். வித்யா மேம், காயத்ரி மேம், அப்புறம் வந்து வெண்ணிலா மேம் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். நன்றி மேடம். நன்றி. வாழ்க வளமுடன். இன்னும் தேங்க்யூ நீங்க சார். நிறைய வெற்றிகளை அடையணும். எஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா மேம். சார். சார் நான் இப்ப கூட யார்ட்டையுமே எங்க வீட்ல ஷேர் பண்ணல. எங்க வீட்ல எப்படின்னா சார், எல்லாருமே வீட்ல இல்ல வெளியில கூட வேலைக்கு போனாதான் அது வந்து சக்சஸ். நீ இந்த எக்ஸாம் பாஸ் பண்றோம், அந்த எக்ஸாம் பாஸ் பண்றோம், அதெல்லாம் டசன்ட் மேட்டர் சார். இல்ல இல்ல வேலைக்கு போறல நீ அவ சரியா படிக்கல போல, அவளுக்கு வரல போல, இப்படி எல்லாம் நெகட்டிவா சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றதையும் விட்டுட்டேன் சார். இப்பெல்லாம் ஓகே. எக்ஸாம்லயே நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது புரிஞ்சுங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய பலம் என்னன்னு தெரியாது. எங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நீங்க ஷேர் வந்து பண்ணவே மிகப்பெரிய பயந்துட்டு சார். வேற சொல்றதே இல்லைங்க சார். இப்பெல்லாம் நான் எக்ஸாம் எழுதுறேன், போறேன், இல்ல படிக்கிறேன், இந்த மாதிரி கூட சொல்றது இல்லைங்க சார். இப்ப ரிசல்ட் வந்து கூட நான் சொல்லல. என்ன வேலை கிடைக்கல அப்படி சொல்லுவாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காலேஜ் குவாலிஃபை ஆகுறீங்க, கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் ஆகுறீங்க, 1,50,000 ரூபா சேலரி வாங்குறீங்க. அப்ப போய் பாருங்க. அப்புறம் இல்ல. கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பா கண்டிப்பா. அது நடக்கும் தான் மேம். நடக்காமலாம் போகாது. கண்டிப்பா யூ ஹேவ் த எபிலிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். ஓகே சார். வேற மேம் அடுத்தது இருக்கீங்களா? வேற இருக்கீங்களா? இன்னும் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுவாங்க. ஐ திங்க் யாரும் எல்லாரும் பேசிட்டாங்களா? கமலேஸ்வரி மேம் இவங்க பேசிட்டாங்க. தீபா மேம், புவனேஸ்வரி மேம், பிரியா மேம், பிரசாந்த் சார் இருக்கீங்களா? அவங்க வந்து இருக்காங்களா? பிரசாந்த் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 188 மார்க். அவர் எது ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரி மேம் பேசிட்டாங்க. மேப்பிள் மேம் பேசிட்டாங்க. திலகவதி மேம் இருக்கீங்களா? திலகவதி மேம் அவங்க இல்லை, ஜாயின் ஆகல. ரம்யா மேம். எஸ் திலகவதி சார். மேம் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? கூட்டத்துக்கு அப்புறம் தான் பேசலாம் இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். சார் நான் லாஸ்ட் 6 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓ டிஆர்பிக்கு. வெரி குட் வெரி குட். நான் லாஸ்ட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் சார் உங்ககிட்ட. ஓகே. ஒரு டிஆர்பியுமே எனக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க்ல 2 மார்க்ல போயிருந்து. 2019ல ஒரு 2 மார்க்ல போயிடுச்சு. திரும்ப 2020லயும் அதே ஒரு 2 மார்க் சார். எனக்கு ஒரு ஹோப் இல்லாம தான் சார் இந்த எக்ஸாம் எழுதினேன். உங்க கிராஷ் கோர்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் படிச்சிருந்தேன் சார். ஓகே ஓகே. பேப்பர் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் கிராஷ் கோர்ஸ்ல இருக்கிறது. தேங்க்யூ மேம். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இதெல்லாம் அடிச்சுக்கலாம் விடுங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ திரும்ப ஸ்கூல் டிஆர்பி வச்சாலோ இல்லை காலேஜ் டிஆர்பி வச்சாலும் நீங்க குவாலிஃபை ஆகலாம். அதனால நம்பிக்கைன்றது, நம்ம நாலேஜ்ன்றது வளர்ந்துட்டே இருக்கும்போது வெற்றின்றது எந்த எக்ஸாமுக்கு இருந்தாலும் வந்துடும். சரிங்களா? அதனால கண்டினியூஸ் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா நீங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே வெண்ணிலா மேமும் அடுத்தடுத்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அது லாஸ்ட்ல வெளில வந்துருவாங்க. நான் எப்பவுமே சொல்றது அதுதான். இது இல்லைன்னா அடுத்தது ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த வெற்றி இல்லைன்னா அதை பெருசு அப்படின்னு. எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் போனோம்னா லக் இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். அதை சுத்தி இருக்கிறவங்க பேச எனக்கே ஒரு பாயிண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, அப்படி இருக்கணுமோ ஒரு வேலை எவ்வளவு ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொல்றேன் இல்லையா, அந்த கோழி குஞ்சுங்க இருக்கிற இடத்துல ஒரு கழுகு வளர்ந்துச்சுன்னா அது என்ன ஆகுமா, கோழி குஞ்சு பறக்காது நம்மளும் பறக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவான். அந்த மாதிரி நீங்க வந்து கழுகு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக தான் போறீங்க. இன்னும் காலேஜ் டிஆர்பியோ இல்ல ஸ்கூல் டிஆர்பியோ நீங்க எழுதி வச்சுங்க. அதனால உங்களால முடியாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க முன்னாடி முடிச்சு காமிக்கிறது தான் உங்களோட வேலையா இருக்குதுக்காண்டி அவங்க சொல்றத நம்பிட்டு போகக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிருங்க.
ஓகே யார் சார். உங்களை முடியாது சொல்றாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஜெயிச்சு காமிக்கணும் வேண்டி. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால முடியாதோன்னு ஒரு நாள் கூட நீங்க திங்க் பண்ணக்கூடாது. அப்படி திங்க் பண்ணீங்கன்னா தூக்கி அப்பால போட்டுட்டு இன்னில இருந்து யார் முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க முன்னாடி நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு வாங்க. சரிங்களா? அப்புறம் அதனால இன்னொரு உங்களால விஷயம் சார், உங்களோட கண்டிப்பா விஷுவலைசேஷன் எனக்கு ரொம்ப அஹ், உண்மையிலேயே சொல்லணும்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் விஷுவலைஸ் பண்ணதே இல்லை சார். கிளாஸ் ஜாயின் கண்டி பண்ணதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் விஷுவலைஸ் பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்களா சார் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க செலக்டட்னு. கண்டிப்பா. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு வெரி ரொம்ப குட். எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த விசுவலைசேஷன் டைம் ஒவ்வொரு நாளுமே நான் அதை ஃபீல் பண்ணேன் சார். கண்டிப்பா செலக்ட் வெரி குட். குவாலிஃபை ஆயிடுவோம் அப்படின்னு. வேற எந்த இதுவும் நான் ஒரு 3-4 அகாடமில படிச்சேன் சார். டிஆர்பி கிளாஸ் ஓகே போகும்போது ஓகே எனக்கு இந்த விஷுவலைசேஷன்லாம் ரொம்ப புதுசா இருந்தது உங்களுது. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது சார். கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸ்டார்ட் ரொம்ப பண்ணும்போது சந்தோஷம். நீங்க குவாலிஃபை ஆனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. கண்டிப்பா உங்களோட வெற்றியை வந்து அடுத்தடுத்த வெற்றிக்கான ஒரு படிக்கட்டா, அது ஒரு முதல் நிலையா, அது ஒரு தொடக்க நிலையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்புறம் நீங்க எல்லாமே வெற்றி அடைய தான் போறீங்க. பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ நான் சார். சொல்றது தேங்க்யூ. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் வந்து உண்மையான அன்போட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வரும். தேங்க்யூ சார். சரிங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ரம்யா மேம் இருக்கீங்களா? ரம்யா மேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரம்யா மேம், அவங்க இருக்காங்களான்னு தெரியல. அவங்களும் நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முத்துமாரி மேம் பேசிட்டாங்க. ராசாத்தி மேம், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களா? ராசாத்தி ரங்கசாமி மேம். ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். புவனேஸ்வரி மேம் இருக்கீங்களா? அனு மேம் இருக்கீங்களா? எஸ் சார். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் வந்து என்னன்னா புவனேஸ்வரி, அனு இவங்க 2 பேருமே நம்மளதுலேயே படிச்சு அவங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். பட் அடுத்தது நான் வந்து பேப்பர் 2 நீங்க ஹேண்டில் பண்ணணும். நீங்க ஏன்னா இங்கிலீஷும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க பேப்பர் 1 வரவங்க. ஸோ அடுத்தது நீங்களும் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எந்த தயக்கமும் இல்லாமல் எங்களால் முடியும், நாங்கள் 2 பேரும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மேம் தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களே வந்து மாறி மாறி ஷெடியூல் போட்டுக்கிறாங்க. அவங்க எனக்கு நிறைய வேலை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. அந்த வகையில எனக்கு என்னன்னா நான் நினைச்சிட்டு இருந்து 20 பேர் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்கன்ட்டு. எனக்கு என்னன்னா நான் அந்த பேப்பர் 1 ஞாபகத்திலே இருக்கிறேன். ஏன்னா நான் எல்லாமே வெண்ணிலா மேம் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. நான் அதர் ஒர்க்ஸ் பாக்குறேன். அப்புறமா தான் சொன்னாங்க காலையில புவனேஸ்வரி மேம் கிட்ட பேசும்போது, சார் மொத்தமா 12 பேர் தான் படிச்சோம் பேப்பர் 2ல. அந்த 12 பேர்ல 2 பேர் நெட் குவாலிஃபை ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் வந்து பிஹெச்டி குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸை விட இது பெரிய ரிசல்ட் ஆச்சு. ஏன்னா 12 பேர்ல 6 பேர் 8 பேர் அதுல வந்து இந்த 2 பேர்ன்றது வந்து பெரிய சக்சஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 100 பேர் படிச்சாங்க. 100 பேர்ல 16 பேர்ன்றதுக்கும் 12 பேர்ல 2 பேர் நெட்டு 6 4 5 6 பேர் வந்து பிஹெச்டின்னும் போது அது பெரிய வெற்றி. அதுக்கு முக்கியமான காரணம் அனு மேமும் புவனேஸ்வரி மேமும். அவங்க உங்க 2 பேருக்கும் இந்த நேரத்துல எல்லா சார்பாகவும் நாங்க வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க தேங்க்யூ அடுத்தடுத்து சார். வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆமா நீங்க அடுத்தடுத்து நீங்க 2 பேருமே நிறைய பேரை இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி குவாலிஃபை பண்ண வைக்கணும். அட்மிஷன் வருதுன்றதுலாம் இருக்கட்டும், குவாலிஃபை பண்ண வைக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்க கண்டிப்பா நிறைய சார். நாளைக்கு எல்லாருமே உங்க பேரை கண்டிப்பா சொல்லணும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பிள்ளரா ஆசிரியர் அகாடமியில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு ஆசை, சின்ன ஆசை. ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம், நிறைய விஷயங்களை செய்யறோம். ஏன் அதை வந்து இன்னும் நல்ல பெரிய லெவல்ல பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப சமீபகாலமா இருக்கு. ஏன் இன்னும் நம்ம பெரிய எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது? ஏன் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் போய் சேரணும்? ஏன்னா நம்ம ஃபீஸும் வந்து பெருசா நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்ல நம்ம என்னைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. நம்ம தீபா மாதிரி ஒரு மேக்ஸ் போறதுக்கோ ஒரு ஆளு மோட்டிவேட் பண்றதுக்கு, ஏன்னா மோட்டிவேஷன் அப்புறம் மேக்ஸ் இது 2 கலந்து கொடுக்கறது ஒரு ஆளால தான் முடியும். மொனோபிரியா மாதிரி ஒரு அனலைஸ் அவங்க அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க மொனோபிரியா தவிர வேற யாராலையும் முடியாது. அப்படி ஒரு டீம் இருக்கும்போது ஏன் நம்ம இன்னும் பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா நார்மலா ஒரு டீமே இல்லாம சும்மா ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு அது ஒரு காசை வாங்கிட்டு அது ஒரு பிசினஸா பண்றவங்க மத்தியில நம்ம வந்து எல்லாரும் குவாலிஃபை ஆகணும். நம்மளோட எய்ம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர் உருவாக்கணும். அவங்க வந்து எல்லாருமே ஆசிரியர் அகாடமியில படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை தான். இது ஒரு ஆசை எனக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குமோ, இது ஒரு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து நிச்சயமா உங்களுடைய உதவியால தான். முக்கியமா நான் எப்பயுமே சொல்றது தீபா, மனோபிரியா இவங்களாம் வந்து ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் ஆசிரியர் அகாடமி. வெண்ணிலா இவங்க 3 பேர் எந்த இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஆசிரியர் அகாடமி ஒன்றும் பெருசா இருக்காது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு துரும்பா தான் இருப்பேன். இவங்க 3 பேரும் அந்த துரும்ப பெருசா காமிச்சிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பூத கண்ணாடி இவங்க 3 பேரும். பாண்டியன் அப்படின்றது வந்து இவங்க இல்லைன்னா இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் குவாலிஃபை ஆகிறாங்க. பட் என்னன்னா காமர்ஸ்ல இன்னும் நிறைய பேர் குவாலிஃபை ஆகணும். ஒருத்தவங்க 2 பேர் குவாலிஃபை ஆகிறத இன்னும் நிறைய பேர் குவாலிஃபை ஆகணும் நான் அவங்க ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே நீங்க பேப்பர் 1 வந்து நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்றது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பேப்பர் 2லையும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக வரணும். நிச்சயமா அது ஒவ்வொரு நாள் ஹார்ட் ஒர்க்லையும் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போதும்
நம்மளுக்கு வந்து 12 பேர் 15 பேர் தான் ஆரம்பித்தோம். இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிராஷ் கோர்ஸில் மட்டுமே 175 பேர் படிக்கிறாங்க. அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 பேர் இருந்தாலும் 120 பேர் புது ஸ்டூடெண்ட்ஸு. அதேமாரி நம்மளுக்கு வந்து பேப்பர் ஒன்ல கிட்டத்தட்ட 400 பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 பேர் இருந்தாலும் 300 வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸு. அதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே 1000 ரூபாய் 1500 ரிசோர்ஸ் பர்சன் கொடுப்போம். இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 5000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுக்குறோன்றது அது எனக்கு பெருசு. ஏன்னா நான் கணக்கு போடும்போது 1,50,000 நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த வளர்ச்சியை வந்து காமிக்குது. ஆசிரியர் அகாடமி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ரிசோர்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, அந்த கட்டுற ஃபீஸாக இருந்தாலும் சரி, கொடுக்குற சேலரியாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 50% வந்து ரிசோர்ஸ் பர்சன் கொடுக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கேன். அப்புறம் வந்து 10% வந்து நம்ம வந்து அனாதாரத்துக்கு கொடுக்கணும், அதுலேயும் உறுதியாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 60% போனால் மீதி 40%ல 10% வந்து ஜூம் மீட்டு, நெட்டு அதுக்கு போயிடும். 10% மேக்ஸிமம் 10 to 20% தான் எங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அந்த 10 to 20% வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. பட் அதை விட பெருசு வந்து நீங்கள் பாஸ் ஆகிறது. எல்லாரும் பாஸ் ஆகிட்டு சொல்றீங்களா அந்த வார்த்தைகள், அது கண்ணில் தண்ணி வர வைக்குது. நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வருமானலாம் தெரியாது. அது ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான சந்தோஷமா இருக்குமா? ஒருத்தவங்க பாஸ் ஆகிட்டு நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லும்போது அதை விட வேற என்ன மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்றத நான் திரும்ப அதுதான் நான் போன சக்ஸஸ் மீட்லையும் சொன்னேன், இந்த சக்ஸஸ் மீட்லையும் சொல்கிறேன், இனி வர எல்லா சக்ஸஸ் மீட்லையும் சொல்லுவேன். எப்பவுமே வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் யார் சொன்னதையும் நம்பாதீங்க. தொடர்ந்து முயற்சி எடுங்க, தொடர்ந்து பயிற்சி எடுங்க. உங்களோட வெற்றியை யாராலையும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. வேற யாராவது இருக்கீங்கனாலும் பேசுங்க. அப்படிலாம் நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் சொல்லுங்க மேம். சார் ராசாத்தி பேசுறேங்க சார். மேம் சொல்லுங்க மேம். மேம் ராசாத்தி மேம் உங்களை தான் கூப்பிட்டுருந்தேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். பேப்பர் 1 நான் ரொம்ப ரொம்ப வீக்குங்க சார். இதெல்லாம் எனக்கு தெரியவே ஐசிடி எல்லாம் நான் வந்து எப்போ ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ பார்த்ததே இந்த ஐசிடி கிளாஸ்ல தான் உங்களை எல்லாம் நான் பார்த்தனே. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கிராஷ் கோர்ஸும் என் வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் 1 இப்படிதான் இருக்கும். இதுதான் ஆசிரியர் அகாடமி கிராஷ் கோர்ஸ் 1, ஆசிரியர் அகாடமி கிராஷ் கோர்ஸ் 2025, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், டிஎன் செட் கிராஷ் கோர்ஸ், எல்லாத்துக்குமே எல்லா யூஜிசி நெட் எல்லா கிராஷ் கோர்ஸ் கிளாஸ் எல்லாத்துலேயுமே உங்களது தான் இருக்கும். அவ்வளோ தீபா மேம், லிபா மேம்லாம் வந்து நான் மற்ற கிளாஸ் எல்லாம் கூட தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து 2 இயர்ஸ் கிட் இருக்காங்க. அவங்க கூட எனக்கு இது பண்றதுக்கே சரியா இருக்கும். மத்த வேற ஏதாவதுன்னா கூட நான் தூங்கிடுவேன். ஆனா உங்க கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட தூங்குனதே இல்லை. ஆனா நான் வந்து பெருசா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க சார். தீபா மேம் சொல்லுவாங்க, நான் டக்குன்னு ஆன்சர் போட்டு நான் உட்காந்துப்பேன். நான் எதுவுமே மெசேஜ் பண்ண மாட்டேன். ஆனா மேம் எனக்கு மேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயம். ஐயோ தப்பா போட்டுட்டா என்ன பண்றது, தப்பா போட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப பயம். ஆனா தீபா மேம் வந்து இப்படி போடுங்க மேம், கொஸ்டின் சொல்றதுக்குள்ளேயே நான் அந்த ப்ராக்டிஸ் எனக்கு என்ன 2-3 கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன். கிராஷ் கோர்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டன் பண்ண எனக்கு மேம் கொஸ்டின் காமிச்சா நான் ஆன்சர் போட்டுருவேன். அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எனக்கு வந்துருச்சுங்க சார். ரொம்ப 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 தேங்க்யூங்க சார். அதே மாதிரி இங்கிலீஷ் மேம் காலையில 5 மணிக்கு மேம் ஆல் ஆஃப் யூ கைண்ட்லி ஜாயின் அப்படின்னா தான் நான் எந்திரிச்சு உட்காருவேன். அத 2 பேரும் போட்டுருவாங்க. இல்ல போலேஸ்வரியும் அப்புறம் ஆமா அலுப்பிரியாவும். மேம் 2 பேரும் போட்டுருவாங்க. அப்பதான் எந்திரிச்சு ஐயோ கிளாஸ் அப்படின்னு எந்திரிச்சு உட்காருவேன். அதுக்கப்புறம் அப்படியே ப்ராக்டிஸ் இப்பெல்லாம் கரெக்டா 4:30 மணி ஆனா டிங்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். ஐயோ கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துருச்சுங்க சார். ரொம்ப 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 தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். தேங்க்யூ, நீங்க தேங்க்யூ இல்லைன்னா ஸோ நான் மச். இவ்வளவு மார்க் எடுத்திருக்கவே மாட்டேன். நல்ல தேங்க்யூ ஸ்கோர் சார். பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க. டெய்லி வந்து நல்ல ஸ்கோரு, நல்ல மார்க்கு, குவாலிஃபை ஆனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நிறைய சக்ஸஸ் அடையணும். தேங்க்யூ சார். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன் ராசாத்தி மேம், வெரி குட். தேங்க்யூ மேம். மேம் நீங்க சூப்பரா எல்லாம் மார்க். இல்லைன்னா நான் மேக்ஸ்ல மார்க்கே மேக்ஸ் இந்த 20 கொஸ்டினும் நான் அது கண்ணு திறந்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க மேம். அப்படியே கண்ணு மூடிட்டு வேற ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப ரொம்ப தீபா சந்தோஷமா மேம் இருக்கு. வந்து ஆமா மேக்ஸ்ல இருக்கிற பயத்தை நீங்க போக்கிருக்கீங்க நிறைய பேருக்கு. மேக்ஸ், டேட்டா பேசஸ் இல்ல அப்படின்றது. ராசாத்தி மேம் வந்து கண்ணை திறந்து பார்த்து போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாச்சே. வேற டிபார்ட்மெண்ட் வேற என்ன, ஆமா நம்ம ஆமா. டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கூட சொல்லலாம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சொல்லும் போது ரொம்ப இல்ல நல்ல அதுதான் மார்க் சொன்னேன். எடுத்திருக்காங்க. அது இங்கிலீஷ், தமிழ் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டஃப்பானது தானே இது.
பட் இருந்தாலும் அவங்களும் இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்றது தான் உன்னுடைய பெரிய டீச்சிங்கோட விஷயம் மிகப்பெரிய விஷயம். ஆமா குட் வெரி ஷி குட் டிட் வெரி குட் லைக் பெரிய நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 இயர் கிட்ட இருக்கிற மாதிரியா இருக்கு மார்க் பாருங்க. 192 நல்ல மார்க் எடுத்திருக்காங்க குட் நல்ல வெரி மார்க். ரொம்ப சந்தோஷம் ராசாத்தி மேம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி தேங்க்யூ ஃபியூச்சர். மேம். தேங்க்யூ தேங்க் யூ. தேங்க்யூ கங்க்ராட்ஸ் மேம். மேம் ராசாத்தி மேம். தேங்க்யூ மேம். மேம் நீங்கெல்லாம் இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன் டீச்சிங் ஆப்டிடியூட் எல்லாம் போயிருக்கும் மேம். லிபா தேங்க்யூ மேம்லாம் தேங்க்யூ. லிபா மேம் கிளாஸ் எல்லாம் மேம் கிளாஸ் ஓகே 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 போலாம் 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 போலாம். அப்படி எனக்கு வந்து நான் கோர் பேப்பர் படிப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி நான் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டேன்னா உங்க கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துப்பேன். திரும்பி பார்ப்பேன். குட் வெரி நான் ரிவைஸ் பண்றதுனாலுமே கிளாஸ் போட்டு உட்கார வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சிட்டோம் இதெல்லாம் முடிச்சிட்டோம் இதெல்லாம் நான் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேல உங்க கிளாஸஸை பார்த்துருப்பேங்க சார். குட் வெரி ஃபர்ஸ்ட் குட் பேப்பர் கிளாஸஸே நான் ரிவைஸ் பண்ணணும்னாலே கிளாஸ் ஓடிட்டே இருக்கும். நான் உங்க பின்னாடியே ரிவைஸ் பண்ணிட்டு வருவேன். அது வெரி எல்லாமே குட் தான் நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படிங்கறதுக்கான கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப அது அண்ணா எங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி மகிழ்ச்சி. நம்ம ஆசிரியர் அகாடமி பேஸ் டிசிப்ளின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாம ராசாத்தி மேம் மாதிரி மேம் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஒரு மேம் பேசியிருந்தாங்கல்ல. ஆமா அவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம பயங்கர சப்போர்ட். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப ஆமா இன்ஸ்பைர்டா கண்டிப்பா இருந்தது. ஆமா எனக்கு அவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க தமிழ்ல முத்துமாரி மேம் அவங்க மாரிமுத்து மேம் முத்துமாரி ரைட். முத்துமாரி முத்துமாரிங்களா? சரி சரி. ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ஆக்சுவலி வேற டிசிப்ளின்ல இருந்து வந்து படிச்சு ஆசிரியர் அகாடமி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. தேங்க்யூ தேங்க்ஸ் டு தேங்க்யூ யூ அண்ணா. தேங்க்யூ ஆக்சுவலி இங்கிலீஷ் எல்லாம் நீங்க தான் பேப்பர் 2 எல்லாம் இது பண்ணது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இல்ல இல்ல அதுதான் நானும் சொல்ல இன்னும் தமிழ் நம்ம டிபார்ட்மெண்ட் தமிழ்ல வரணும் இங்கிலீஷ்ல வரணும் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம நிறைய வளரணும் எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படி ஒரு ஆசை எனக்கு வளர்ந்துட்டே இருக்குது. அதாவது நீங்க சக்சஸ் ஆக என்னுடைய எண்ணங்களும் சக்சஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அது காரணம் நீங்க தான். நான் உங்களுக்கு எல்லாம் காரணம் இல்லை. நீங்களா தான் நம்மளோட வளர்ச்சி காரணமா இருக்கீங்க அப்படி மாத்தி சொல்லலாம். ஏன்னா அதுவும் ஆப்டா இருக்கும் 100%. இல்ல நான் ஆக்சுவலி வளர்றதுக்கு முக்கிய ரகுமான் சொல்லுவாரு 2 ஆஸ்கர் வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்ட்டு. ஆனா உண்மையாவே எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்தது உங்களுக்கும் கண்டிப்பா அன்னைக்கு மட்டும்தான். இல்ல பாண்டியன் இல்ல சார் வெண்ணிலா மேம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த அவங்க அப்ப பகிரும் போது அந்த சந்தோஷம் வந்துட்டு என்ன சொல்றது, இதெல்லாத்துக்கும் காரணம் யாரு, இந்த பேஸ் யாரு, பில்லர் யாருன்னு சொன்னா எங்களுக்கு எனக்கு லிபா மேம்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டியன் அண்ணனும் வெண்ணிலா அண்ணி மட்டும்தான். சைலண்டா ஒரு அதுதான் நம்மள பில்லர் அங்க பேசாமே இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா. பேச அதாவது என்னன்னா நம்ம டீமா இருக்கிறது முக்கிய காரணம் நீங்க எல்லாமே இங்கேயே இருந்து இங்கேயே வளர்ந்தனாலதான் நம்ம அந்த பிரேயரா உண்மைதான் உண்மை. இருக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இல்ல இருக்கிறது நம்ம காரணமே ஆஸ்பிரன்ஸ் எவ்வளவு அழகா வந்து நம்ம சொல்றத கேட்டு அதுக்கு இது பண்ணி நம்ம சொல்றது ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனா அதை ஃபாலோ பண்ணி அதை அதுக்கேத்த ஹார்ட் ஒர்க் அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அதுதான் நானும் ஹாப்பி சொல்றேன். நம்ம ஆக்சுவலி. கிட்டத்தட்ட மத்த டிபார்ட்மெண்ட் சேர்த்தா நம்ம 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபை இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஆமா. நீங்க நம்மளுக்கு மத்த அகாடமிலாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட். ஏன்னா நான் மத்த இடத்துல கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம ரிசல்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட். ஆனா நம்ம அதை ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம். பட் இனிமே இன்னும் நம்ம நிறைய பண்ணணும். கண்டிப்பா இன்னும் நிறைய வளர்ச்சி அடையணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய முயற்சி இன்னும் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போயிடும். ஒவ்வொரு வாட்டியும் சக்சஸ் மீட் பண்ணும்போதும் இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதிகமாகுது. அதுக்கு உங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு கண்டிப்பா எனக்கு தேவை. மனோபிரியா மேமும் தீபா மேமும் என்னுடைய வலது இடது கைகளா இருந்து நீங்க தான் இன்னும் வளர வளர வைக்கணும். ஓகேவா? கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா. எங்களோட காயத்ரி சப்போர்ட் எல்லாம் எப்பவும் இருக்கும் பாண்டியன் சார் உங்களுக்கு. தேங்க்யூ ஆமாங்க சார். கேத்ரி மேம். சார் தேங்க்யூ மேம் இல்லன்னா கேத்ரி. வந்து இந்த உலகம் எப்படின்னா சார் எதையாவது எதிர்பார்த்து பழகுற உலகம் ஆயிடுச்சு சார். இப்ப இந்த வேர்ல்டுல எல்லாருமே அப்படிதான் சார் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஆசிரியர் அகாடமி டீம் வந்து அதுவும் உங்களோட வெண்ணிலா மேம் தலைமைன்னு தான் சொல்லலாம். நீங்க வெண்ணிலா வந்து மேம் தான் உங்க தலைமை சொல்லலாம் இல்ல ஆமா அதுதான் தலைமை. ஆமா ஷீ இஸ் த ஆமா சார். சைலண்டா ஷீ இஸ் த பேஸ் ஃபார் மை சைலண்டா இருப்பாங்க. ஆமா ஆனா ஆமா எதையுமே ரொம்ப காமா இருந்துட்டு எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க சார். இது இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் சார். ஆப் கண்டிப்பா மூலியமா கண்டிப்பா மொபைல் ஆப்போ கண்டிப்பா இல்ல நான் சம்திங் அததான் ஏதாவது செய்ய போறேன். அதுதான் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு அதுல எல்லா கண்டென்ட்டையும் உள்ள போடுற மாதிரி பெய்டு லேர்னர்ஸ்க்கு இல்ல ஃப்ரீ கோர்ஸ் அது மாதிரி நிறைய ஐடியாஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் சார். இல்ல நான் கண்டிப்பா அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயுமே நம்ம ஆப் நம்ம அந்த வெப்சைட் எல்லாமே பண்ணலாம்னு தான் இருக்கோம். காலேஜ் அப்படி கண்டிப்பா வந்துட்டு பண்ணலாம் சார். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க காலேஜஸ்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளோட ஆசிரியர் அகாடமியை வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் போடணும். ஸ்டேட்டஸாவே போட்டோம்னா தட் வில் ஸ்ப்ரெட் இட். அந்த கண்டிப்பா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதான் தீபா மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லா காலேஜ்னா நம்ம கிட்ட அரௌண்ட் வந்து 500 மேல வந்து கிராஷ் கோர்ஸ்லயே படிக்கிறாங்க. அந்தந்த காலேஜ்ல இருக்கிறவங்க நீங்க வந்து அவங்களோட நம்ம இதுல ஆசிரியர் கம்யூனிகேஷன் பண்ணலாம். எஸ் கம்யூனிகேஷன் நீங்க உங்ககிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழ் அதர் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்கனாலுமே அதுவே கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அதனால அதை நாங்க உங்ககிட்ட ரெக்வஸ்டா வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சேவையா தான் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா அது எல்லாருக்கும் போய் சேரணும்.
அது உங்களுடைய ஆதரவோட கண்டிப்பா அது நடக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நம்ம ஃபீஸும் கம்மியா தான் வாங்குறோம். அதை விட குவாலிட்டி வந்து ஏன் நான் சொல்றேன்னா, இப்பயே கூட பாருங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் தான். 20,000 கட்டி ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க. ஆனா அதை விட நம்ம கிட்ட கிராஷ் கோர்ஸ்ல கொடுத்த மெட்டீரியல் வந்து அவங்களை குவாலிஃபை பண்ண வச்சிருக்கு. இப்போ கூட இன்னொரு மேம் இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, 4,000 ரூபாய் கட்டிட்டு வந்திருக்காங்க, பட் 350 ரூபா ஒர்த்துன்ட்டு. ஏன்னா அது உண்மை. நான் வந்து அதை என்னைக்குமே நம்புறேன். நம்மளுடைய குவாலிட்டி கண்டிப்பா அது குவாலிட்டி தான். அதே மாதிரி குவாலிட்டி அந்த காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே ரொம்ப கம்மியாகாது. இதுதான் என்னோட எய்ம். அதிகமான குவாலிட்டியா இருக்கணும், காஸ்ட் எல்லாரோட கம்மியா இருக்கணும். இது 2 தான் நம்மளுடைய ஒரு தாரக மந்திரமான ஹை குவாலிட்டி வித் லோ ஃபீஸ் அப்படின்ட்டு. அது என்னைக்கும் மாறாம இருக்கணும்ன்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வேற யாருக்கா இருக்கீங்களா? அன்வர் ஷா இருக்கீங்களா? அன்வர் ஷா அவங்க வந்து ஐ திங்க் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அவரு பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல. அன்வர் ஷா இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். சார் வந்து அவருமே வந்து ஜாயின் பண்ணிட்டு அவரும் வந்து பேப்பர் ஒன்ல படிச்சு இப்போ குவாலிஃபை இருக்க ஃபர்ஸ்ட் ஏன்னா அவர் வந்து என்னன்னா எனக்கு நைட்டு வந்து மெசேஜ் அனுப்புறாரு. சார் நான் உண்மையிலே பாஸ் ஆயிட்டேன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த மெசேஜ் அப்படிதான் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு பாஸ் ஆயிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் அப்புறம் எடுத்து பார்த்துட்டு பிசிக்கல் எஜுகேஷன் சார் குவாலிஃபைடு ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் உண்மையிலேவா சார்? ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் நம்புறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு என்னால் நம்ப முடியல நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்றது. ஏன்னா நான் கிராஷ் கோர்ஸ்க்கே வந்து அவருக்கு நான் ஃபீஸ் வந்து அப்புறமா கட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா சில பேர் கிராஷ் கோர்ஸ்க்கே நம்ம 450 தான் வாங்குவோம். அதுவுமே சில பேர் என்னால் கட்ட முடியல அப்படின்னும் போது அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நம்ம இன்னமும் ஃப்ரீயா கொடுக்கலாமான்னா, பட் இருந்தாலும் ஃப்ரீயா நம்ம கொடுக்கும்போது நம்மளால வந்து இப்ப எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாரும் ரன் பண்ணணும். ஸோ இப்போ தீபா மேமும் ஸ்கூலுக்கு அவங்க வந்து காலேஜ் எல்லாம் போகாம வீட்லயே அவங்க வந்து வேலை செஞ்சு படிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸோ ரெகுலர் கோர்ஸோ அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருசா கொடுக்கல, பட் ஷீ வில் மேனேஜ் சம்திங். ஸோ அது வந்து எல்லாருக்கும் சேர்ந்தது தான். அதில் தான் நான் திரும்ப சொல்றேன், நாங்கள் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்கலாம், பட் சம் எக்ஸ்டென்ஸ்ல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச விலையில ஹை குவாலிட்டியில கொடுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமா வச்சிருக்கோம். கண்டிப்பா அந்த எண்ணங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தான் வரீங்க. அது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் ஜாயின் பண்ணணும், எல்லாரும் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். சக்சஸ் மீட்ல கலந்துக்கிட்டு எல்லாருக்கும், ஏன்னா 3:30 to 4 தான் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 2:30 to 4 தான் சொல்லியிருந்தோம். 4:30 ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் போயிட்டே தான் இருக்கு நம்ம சக்சஸ் மீட்டு. தீபா மேம், அந்த மனோபிரியா மேம், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு குவாலிஃபை ஆன எல்லாருக்கும் காயத்ரி மேம், வித்யா மேம், கேத்ரின் மேம், ஸோ இன்னைக்கு குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றி வந்து இந்த ஆசிரியர் அகாடமிக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலா, இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் மேம், ஆப்பிள் மேம், தீபா மேம், சங்கீதா மேம் அவங்க வரல இன்னைக்கு, கமலேஸ்வரி மேம், பிரியா மேம், ரம்யா மேம் வரல, திலகவதி மேம், மகனிஷா மேம் அவங்களும் அட்டன் பண்ண முடியல, கஸ்தூரி மேம், புவனேஸ்வரி மேம், பிரசாந்த் அவரும் வந்து ஜேஆர்எஃப் அவரும் வர முடியல, சுபஸ்ரீ மேம், ராஜலட்சுமி மேம், அன்வர் ஷா பிசிக்கல் எஜுகேஷன், அருள்மொழி மேம், ராசாத்தி மேம், சத்யா மேம், குளோரின் மேம், இந்த மாதிரி இன்னும் ரிசல்ட் வந்துட்டே தான் இருக்கு. எல்லாருக்கும் ஆசிரியர் அகாடமி சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி வெண்ணிலா மேம்க்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு பில்டிங் அப்படின்னா என்னுடைய பேஸ்மெண்ட் அவங்க தான். ஆசிரியர் அகாடமியோட மொத்த வேலைகளை அவங்க தான் செய்யறாங்க. உண்மையை சொல்லி போனா நான் கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறோம், பட் பேக் போனா இருந்து ஏன்னா ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் அ ரியல். அதனால தான் அவங்க தான் அகாடமியோடைய ஓனர்னே போட்டிருக்கோம். நாங்களாம் சும்மா ஒர்க்கர் தான். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல். இது ஒரு சக்ஸஸ் மீட், எல்லாருக்கான ஒரு மீட்டு, எல்லாருக்கான ஒரு சக்ஸஸ், இது எல்லாருக்கான ஒரு வெற்றி. நிச்சயமா அடுத்த சக்ஸஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். அப்போ 100 பேருக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எய்மு. கண்டிப்பாக செட் எக்ஸாம் அதுக்கான ஒரு தளமாக இருக்கும். கண்டிப்பாக செட் எக்ஸாமில் 100 பேர் கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக ஆர்மியோட ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயமாக அதுவும் நடக்கும். எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நான் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ எவ்ரிபடி. தீபா ஏதாவது பேசுறீங்களா? விவர்ஸ் ஏதாவது பேசணுமா? வியூவர்ஸ் எல்லாம் பேசியாச்சுண்ணே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் சீக்கிரமா செட்டோடைய சக்சஸ் மீட்டுக்கும் நெட் ஜூன் 2025 சக்சஸ் மீட்டுக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க. திரும்பவும் வந்து சூழ்நிலையை வந்துட்டு நம்ம காரணமா காமிக்க கூடாது. சூழ்நிலையை வந்துட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு சக்சஸுக்கு என்ன சொல்றது, அது ஒரு இதுவே கிடையாது. நம்ம முயற்சியும் பயிற்சியும் இருந்தாவே அதுவும் ஆசிரியர் அகாடமி வழியில போகலாம். சக்சஸ் நம்மளுக்கு தான். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ மேம். மனோபிரியா மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ காயத்ரி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் எஃபோர்ட், லாஜிக்கல் ரீசனிங். இன்னும் நீங்க இப்போ
செட் எக்ஸாமுக்கும் நல்லா எடுக்கணும். அவங்களும் குவாலிஃபை ஆகணும். கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த சக்சஸ் மீட்ல நீங்க உங்களோட பேரும் வந்து ஓங்கி ஒலிக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ சார் மச். நான் ஒண்ணு தேங்க்யூ சார். சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்க மனோபிரியமா அதுதான் பாஸ் உங்களுக்கு ஆனவங்க ஆ, எஸ் கொஞ்சம் வேலையாயிடுச்சு. பாஸ் ஆனவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே நம்புனாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அதனால நீங்க நீங்க வெரி எங்களை குட். நம்புங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை இவங்க எடுக்கிறது வராம போயிட்டா, இந்த பயம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் தாண்டி வந்துட்டீங்கன்னா இருக்கும் இல்லாமல இருக்காது பிரியா. நம்மளும் அப்படி பயத்துதால நான் வந்தோம். பட் இருக்கும். நாங்கெல்லாம் நம்பணும் சார். அவங்கள ரொம்ப நம்பணும். ஓகே வெரி குட் எனக்கு வெரி குட். தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் பாஸ் ஆன பேட்ச்ல ஒரு மேம் சொன்னாங்க. சார் சொன்னதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நான் ஒண்ணு கூட வெளியே படிக்கல. அந்த நம்பிக்கையை விட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே படிச்சேன் நான்லாம் சொல்லலாம். ஆனா அந்த மேம் சொன்னது எனக்கு உண்மையாவே சார் நாங்க அவ்வளவு நம்பணும். சாருன்னு இல்ல. உங்களுக்கு எடுக்கிற எல்லாரும் எஃபர்ட் ரொம்ப போடுறோம். நீங்க முதல்ல இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு டைம் இருக்கோ அப்ப நீங்க படிச்சுக்கலாம். நம்புங்க. ம் எங்களை நம்புங்க. உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த கண்டிப்பா வாசனை உங்களுடைய பெருமா தான் இருக்கும். நாங்க இருக்கோம். நாங்க இருக்கோம். கண்டிப்பா உண்மையா நாங்க தீபா இருக்கோம். மேம். நான் அதான் சொல்ல நாங்க வந்தேன். இருக்கோம். யூ கம்ப்ளீட்டட் த சென்டென்ஸ். நீங்க நீங்க தீபா மேம், வெண்ணிலா மேம் எல்லாருமே கேளுங்க. எல்லாருமே தூங்காமலாம் சில நாள் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். உங்களோட கண்டென்ட் எடுக்கிறதுக்காக. அது ஒரு நாளா கண்டிப்பா இருக்கலாம். அதுக்கு ஒரு வாரத்துல எவ்வளவோ நாள். பாண்டியன் சார் எத்தனை நாள் தூங்காம இருக்காங்கன்னு தெரியல. எப்படிதான் வெண்ணிலா மேம்லாம் அதுதான் 5 மணிக்கு கேக்குறேன். கரெக்டா பாண்டியன் மெசேஜ் எல்லாம் வந்துட்டு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. காலையில 5 மணின்னுவாங்க, காலேஜுக்கு போவாங்க, திரும்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லம்மா ஈவினிங் கூடிய இது பாத்துட்டு இருக்கமான்னுவாங்க. அண்ணி எல்லாம் வந்துட்டு அண்ணி எல்லாம் கிரேட். சிங்கப்பெண்ணுன்ற வார்த்தைக்கு ஈக்குவல் அதான் வந்துட்டு சொல்றேன். அந்த அண்ணிதான். இந்த சிங்கத்துக்கு பின்னாடி அந்த பெண் இருக்கிறதெல்லாம் அது வேற லெவல்ல இது போயிட்டு இல்ல இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சோர்ந்துட்டாவே அண்ணியை தான் நினைச்சுக்கிறது நானு. அப்பேற்பட்டவங்க 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அண்ணனை மேனேஜ் பண்ணி காலேஜ் போயிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னடி எழுது வேலை செய்டின்ற மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம். அதனால இட் இஸ் கண்டிப்பா. கிரேட் திங் அண்ணா. பேசுறதுக்கு தேங்க்யூ வார்த்தையே இல்ல. தேங்க்யூ. சூப்பர் வெண்ணிலா கண்டிப்பா நீ கண்டிப்பா. சான்ஸே இல்ல. ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இப்பயாவது பேசுறீங்களே. ரொம்ப ரொம்ப இல்ல, ரொம்ப நான் சந்தோஷம் இப்பதான் அண்ணி. வந்தேன். Actually நான் இப்பதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசணும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருங்க குரூப்ஸ்ல எல்லாம். யூ ஆர் கிரேட் அண்ணி. ஆமா. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நீங்க பேசணும் மேம். வெண்ணிலா மேம். வெண்ணிலா மேம் கண்டிப்பா பேசுறேன். மேம். டிபி மாஸோட புலி டைகர். புலி நேயர்கள் விருப்பம் டைகர். வண்டி நேயர்கள் இவர் விருப்பம் தயவு செய்து ஒரு டிபிஎம்எஸ். போட்டிருக்கேன். யா ஆமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெனிலா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். கலா மேம். கலா மேம் இருக்காங்க. கலா மேம் இருக்கீங்க. கலா மேம் நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. அதே மாதிரி எல்லாருமே மற்றவங்க உமா மகேஸ்வரி மேம் எல்லாருமே ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சுகந்தி மேம் மேம்லாம் அடுத்த வாட்டி நீங்க கண்டிப்பா பேசணும். உமா மகேஸ்வரி மேம், நந்தினி மேம் எல்லாருமே எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே சார் நான் பேசுவேன் சார். நானே வந்து 3 மார்க்ல மிஸ் பண்ணிட்டேனா சார். அதனாலதான் சார் பேசல. நீங்க எதுவும் நான் என்ன அதான் சொன்ன சொல்றேன். பேசுனா நீங்க வந்து இந்த அடுத்த வாட்டி மாதிரி மிஸ் பேசணும்னா சக்சஸ் பண்ணவங்களுக்காக ஆயிட்டு ஒரு கிளாஸ் வைங்க சார். அவங்க கண்டிப்பா கிட்ட அத கண்டிப்பா பத்தி பேசி அத வச்சு ஒரு கண்டென்ட் நம்ம வந்து அத பேஸ் பண்ணி நம்ம நான் கிளாஸ கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம். இந்த இதுல நுழையும் போது சார் ஒரு கான்பிடென்ட்டே எப்படி சொல்றதுன்னா கம்மியா இருந்தது. ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணோனே எனக்கு அந்த மேம் பேசுறதே எனக்கு அந்த ஹையர் எஜுகேஷன்ல புரியாமலே உட்கார்ந்துருப்பேன் மேம். ஆனா வந்து திருப்பி திருப்பி போட்டு போட்டு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னதான் சொல்றாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம அடி முட்டாளா இருப்போம் போல இருக்கு அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப அந்த அதே கோர்ஸ தான் அட்டெண்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபாஸ்டா நான் ஆன்சர் பண்ணிடுறேன் மேம். அதுக்கு கண்டிப்பா தேங்க்யூ காரணம் மேம். நான் நீங்க சுகந்தி தான். ஃபர்ஸ்ட் மேம் சொன்னேன் ஷாக் ஆயிட்டேன். நீ இடையில நாக்குல லட்டு இல்ல மேம். அததான் இல்ல சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் புரியாமலே சுகந்தி மேம் உட்கார்ந்து எல்லாம் நானு வெண்ணிலா மேம் கிட்ட கூட சொன்னேன் நானு. அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல மேம். என்னன்னா எனக்கு லிபா மேம் எடுக்கிறதே புரிய மாட்டேங்குது மேம் அப்படின்னு கூட சொன்னேன் நானு. மித்த கிளாஸ் எல்லாம் ஓகே, எனக்கு லிபா மேம் எடுக்கிறது. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். இப்ப புரியுது இந்த மண்டைக்கு. அப்ப நான் தான் வீக்கா இருந்திருக்கிறேன் அப்படின்னு. சுகந்தி அதெல்லாம் மேம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேசணும். நீங்க தான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா எக்ஸாம்பிளா இருக்க போறீங்க. அடுத்த வாட்டி நெட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேச கண்டிப்பா போறீங்க அடுத்த வாட்டி பாருங்க. நான் நல்ல மார்க் எடுத்துட்டு பேசுறேன் மேம். எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா பேசுவீங்க. பேசுறேன் மேம். நான் கண்டிப்பா தைரியமா நிறைய இருங்க, கண்டிப்பா. உழைப்பு நம்பிக்கையா இருங்க. போட்டுக்கிட்டே தான் மேம் இருக்கேன் கண்டினியூஸா. அதனால ஷோர் நான் மேம் ஷோர். ஃபெயிலியர் ஆக மாட்டேங்கிறது என்னோட கான்பிடன்ஸ். ஷோர் வெரி மேம் குட் வெரி ஷோர் குட். மேம். கங்க்ராச்சுலேஷன் ஆக்சுவலி. அடுத்த நான் நெட்டுக்கும் செட்டுக்கும் நீங்க பிஹெச்டிக்கு சேர்த்து குவாலிஃபைட் பேசணும். ஆயிருக்கேன் மேம். இதுக்கு வந்து 3 மார்க் 3 கொஸ்டின் இல்ல மேம். அதாவது வந்து 6 மார்க் இல்ல 50 56 எடுத்திருந்தா குவாலிஃபைடு. வெரி குட் வெரி அதனாலதான் குட். வந்து ஒண்ணும் இல்ல எல்லாரும் நீங்க பேசுறது. கிட்டத்தட்ட தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட தான் இருக்கீங்க. அடுத்த வாட்டி நீங்க அததான் பேசுங்க சார் அவ்வளவுதான் நீங்க முடியும். அடிக்கடி சொல்லுவீங்க. இது பண்ணுங்க, நீங்க விடாம செய்யுங்க, இடைவிடாம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்கலாம் சொல்றதுலதான் நாங்க வந்து இன்னும் பண்ணிரலாம்னு உங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கோம் சார்.
கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இன்னொன்னு ஏன்னா ஒண்ணே ஒண்ணு நாங்க சொல்லிக்கிறேன் சார். நான் வேற அகாடமில படிக்கிறேன். டிஆர்பி கோர்ஸுக்கு படிக்கிறேன் சார். அது உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் நானு. ஆமா, ஆமா, அங்க ஆமா. வந்து டீச் பண்ணுவாங்க. 2 சார் எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஒரு சார் வந்து உங்க அளவுக்கு எடுப்பாங்க சார். ஒரு சார் மேலோட்டமா நடத்துவாங்க. ஆனா அங்கேயுமே வந்து இப்ப நான் ஏதாவது எனக்கு பிரச்சனை, இந்த கொஸ்டின் எனக்கு வரல, ஆன்சர் இத நீங்க கரெக்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணல அப்டின்னா, உடனே ரெஸ்பான்ஸ் பண்றது லேட் ஆகும். ஆனா இங்க வந்து நான் வெண்ணிலா மேடம்ட்ட சொன்னேன்னா, உடனே என்னன்னு உடனே சொல்லிருவாங்க. அந்த அந்த மாரி இதெல்லாம் நான் இங்க தான் சார் பார்க்குறேன் நானு. இது நன்றி அகாடமிக்கு மேடம். ஒரு டிஃபரெண்டா எனக்கு தெரியுது சார். நம்ம இது அகாடமியா ரன் எல்லா பண்ணல. இது ஒரு ஃபேமிலியா ரன் இல்ல பண்றோம். உண்மை அதுதான். அகாடமில வந்து என்னன்னா, எல்லாருமே காசு மைண்டடா இருப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் காசு கண்டிப்பா. தான். யார் பாஸ் ஆனானா, ஃபெயில் ஆனா என்ன? நம்மளுக்கு காசு வருதா? நம்ம நடத்துறோமா அவ்வளோதான். ஆனா இங்க இருக்க எந்த ஸ்டாஃப்புமே நான் கால் பண்ணி, இல்லம்மா எனக்கு வேலையா இருக்கு. நான் அப்புறம் சொன்னேன்னு சொன்னதே இல்ல. நானு தீபா மேடம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். வித்யா மேம நான் ரொம்ப சொல்லணும் டார்ச்சர் சார். பண்ணிட்டேன். டிஓசி எனக்கு புரியவே இல்ல. டிஓசி எனக்கு புரியவே இல்ல சார். அதே ஹையர் எஜுகேஷன் மாரி இப்ப அந்த கிளாஸ்லயே அவ்ளோ டவுட் கேட்டேன். யாரா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்படி மூவ் பண்ணதே இல்ல இதுவரைக்கும். உனக்கு புரியலையா? நின்னுங்க நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 மணிக்கு கேட்டாலே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். அது வெரி ஒரு குட். இது இது இல்லாம எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் சார். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்க அதுதான் அடுத்த சொல்றேன் இல்லையா? சக்சஸ் மீட்ல கண்டிப்பா பேசுவேன் சார். இந்த பேசிதான் செட் ஆகணும். எக்ஸாம்லயும் பேசுவேன், நெட் எக்ஸாம்லயும் பேசுவேன் சார். ஆமா. பேசித்தான் ஆகணும். அதுதான் உண்மை. ஆமா சார். சரிங்களா? கண்டிப்பா பேசுங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். எல்லா நன்றி மேடம். ஸ்டாஃப்ங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு ஆனா இந்த அகாடமியே ஒரே டிஃபரெண்டா அப்படியே ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல சார், காசு கடந்தா கூட எடுக்க மாட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு சார். அது எனக்கு தெரியாது. அது என்ன படம்னு எனக்கு ஞாபகம் வரல திடீர்னு. அ, அந்த மாரி அ. இருக்கு சார். காசு மைண்டடா இல்லாம எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பாஸ் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த இதுல தான் இருக்கிறீங்க. அது ஆமா மேம். பெரிய காசு விஷயம் சார். அதுதான் உண்மை மேம். காசு வரும், போகும். நம்மளுக்கு காசுன்றது இத வாழ்க்கை கிடையாது. அடிக்கடி நீங்க ஆ சொல்லுவீங்க சார். எல்லாரும் அவ்வளவுதான் சொல்றேன். வாயால சொல்லுவாங்க. ஆனா சியல்ல காட்டும்போது அவங்க மணி மைண்டடா மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா நீ ம். அப்படி கிடையாதுல்ல. இப்ப நான் கூட ஃபர்ஸ்ட் கன்செஷன் கேட்டேன் சார். நீங்க வாங்க மேம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து இது ம். தேவைப்படாதுன்னு நினைச்சேன் சார். நெட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி படிக்கிற இது வராது அப்படின்னு ம். நினைச்சுட்டு நான் அந்த இதே கேட்டேன் நானு. ஆனா ம். பரவாயில்ல. ஏன்னா இப்ப நான் காசு ஃபர்ஸ்ட் முன்னாடி கட்டுனதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப நான் வீட்ல இருந்து படிச்சேன்னு வச்சுக்கோங்க சார். என்ன வந்து குதிரை ஓட்டுற மாரி ஓட்ட முடியாது. இப்ப உங்க பின்னாடி ம். ஓடுறீங்களா, இந்த வேகமா போடுற குதிரைய கொஞ்ச நாச்சும் ஒரு 3/4வாசியாச்சும் பிடிச்சிரணும்னு நானும் ஒடியாருவேன். கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. அதுக்காக மட்டும் தான் சார் இதுல நான் திருப்பி கட்டி, திருப்பி நான் படிக்கிறதுக்கு ரீசனே. வெரி குட், வெரி குட். நீங்க கண்டிப்பா உங்கள பாஸ் ஆவீங்க ரொம்ப மேம். நம்பியிருக்கேன் சார். உங்களோட இத ஒரு வார்த்தைய கூட மிஸ் பண்ண மாட்டேன் சார். அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ இதுவரைக்கும் அப்படியே அதுதான் சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்றேன். இதுவரைக்கும் நம்மளவங்க 100 பேருக்கு மேல பாஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் ஆ. பாஸ் ஆவீங்க. சரிங்களா? ஓகே அதுதான் சார், உண்மை. ஓகே சார். ஆமா 100 பேருக்கு மேல பாஸ் ஆயிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆ. மட்டும் நான் சொல்றேன். மத்த டிபார்ட்மெண்ட் ஆமா. எவ்வளோன்னு எனக்கு தெரியாது கணக்கு இல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆ. மட்டும் 100 பேருக்கு மேல பாஸ் ஆயிருங்க. அடுத்தது நீங்க 101வது ஆளா இருப்பீங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார், கண்டிப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஆல் ஃபார் எ கிரேட் மொமெண்ட். இன்னைக்கு இந்த நாள் வந்து வாழ்வின் மிகச்சிறந்த நாளா நான் சொல்லிக்கிறேன். அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம பிறக்கும்போது எதையும் எடுத்துட்டு வரல. போகும்போது எதையும் எடுத்துட்டு போல. இத நான் ஒவ்வொரு நாளும் நெனச்சு பார்க்குறேன். நடுவுல கொஞ்ச நாள் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆனந்தம், யாரோ ஒருத்தவங்க நம்மளால சந்தோஷமா இருக்காங்க. இல்ல அவங்களுடைய சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கோம். அந்த ஒரு அந்த மொமெண்ட் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு கோடிய விட, ஒரு பல லட்சத்த விட பெருசு அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் இருக்கோம். நான் மட்டும் இல்ல. தீபா மேமா இருக்கட்டும், மனோபிரியா மேம்ட்டா இருக்கட்டும், வெண்ணிலா மேமா இருக்கட்டும், ஈவன் காயத்ரி மேம், வித்யா மேம், இவங்க எல்லாருமே இப்ப எங்க கூட க்ளோஸ். இதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டா இப்ப எங்க கூடயே இருக்க கேத்ரி மேமா இருக்கட்டும், மேப்பிள் மேம் இந்த மாரி அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பாங்க. நாங்க என்ன கோர்ஸ் போட்டாலும் வந்துட்டு இருப்பாங்க. சார் நாங்க படிக்கிறோம், நாங்க இது பண்றோம். ஏதோ ஒரு ஆசிரியர் அகாடமி மேல ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமா வந்து நாங்க வளர்றதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுடைய வெற்றி தான் எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க் யூ ஆல் ஃபார் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், டீம் மெம்பர்ஸ். ஃபேக்கல்டி மெம்பர்ன்னு சொல்ல முடியாது. இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி. ஏன்னா இங்க யாரும் ஃபேக்கல்டியும் கிடையாது. இங்க யாரும் டீச்சரும் கிடையாது. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர் அகாடமின்றது ஒரு ஃபேமிலியா தான் நம்ம இருக்கிறோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஷேரிங் அண்ட் வேல்யூபிள் டைம். எல்லாருக்கும் நன்றி.